இங்கே இருக்கலாங்களா? இங்கே இருக்கலாம் பார்க்குறேன். சவுண்டு இங்கே இருக்கலாம் பார்க்குறேன். சவுண்டு இதில் இருக்க மைக்கில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே கூட சுற்றி இருக்க ஒரு நாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். அதனால நம்ம கேட்குறது ஒரு கிளாரிட்டி பண்ணலாம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம ஸோ பண்ணினோம்னா குறைஞ்சிருவோம். பட் இது இன்னும் கொஞ்சம் கேபிள் ஜாஸ்தி வேணும். ஸோ இது ஒரு டெம்பரரி கேபிள் நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை போட்டிருக்கேன். இப்போ அது வந்து இன்னும் அதான் நாளைக்கு கொண்டு வந்து தரையில் இருக்கேன். கொண்டு தரலாம் நம்ம கேபிள் அங்கே வந்து போட்டாங்க. இந்த நாய்ஸ் கேட்குறது நமக்கு வந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ. श्री वेदांत देश के इंद्र महादेशाय महाश्रीमते श्री लक्ष्मी सुमन दिव्य बाबा सेवक श्रीमंत श्री नारायण इंद्र महादेशाय महाश्रीमते श्रीमंत श्री रंगनाथ इंद्र महादेशाय महा श्रीमंत रंगशतारि योगिचरण स्थात्मरक्षापरम श्रीमंत रंगशतारि वीर पुराण लब्धातमां तद्वयम् ईर्ष्यानन्दविवर्तितं सुखगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा रामाञ्जनया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां पुरीरुक्मं व्यामोहदस्तैतराणि नायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आस्यस्य न कुलपते कुलाभिरामं श्रीमद्ददङ्ग्रीपणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरस्य महतात्मयवटनाथ श्रीबुद्धिसारकुलशेखरयोजुवाः भक्तान् कृपेण परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्परां सुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमभ्यापयन्ति स्वोच्चैकायां श्रुतिनिगलितं याबलाकृत्य तुङ्गे गोदातस्येदमेकमिदं पूर्ये वास्तु भूयः अन्नमयं पुதுவையாண்டாளரங்கற்கு பல்லுதற்பாவை பல்பதியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை கோமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்பொழியே தொல்பாவை பாடியருள வல்லவல் படையானை நாடினே வேங்கடவர்கனை வீண்கள் மாற்றம் நாம் கடபாவண்ணமேனுக்கு ஸ்ரீமதே ராமாச்சாரிய நமஹ. இன்னைக்கு மூணாவது பாசுரம் எல்லாரும் சொல்லலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன்றே பாடி நாங்கள் நம்பாவிக்கு சாஸ்திரி நீராடினான் தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் பொம்மாறி கழித்து போக வரும் செல்லன் ஊடு கைவட பூங்குவடை கோதில் பொறிவட்ட நண்படுப்ப தேங்காதே குட்டிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் கரைக்கும் வள்ளம் பிறந்த சிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேதோ என்பாவாய். இரண்டாவது பாசுரத்துல பார்க்கடவுள் பயிர் துயின்ற பரம நடிபாடின்ற இடத்துல நிறுத்தி
அதுலேருந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் 3வது பாசுரத்தையும் நீங்க பார்க்கலாம். பரமன் அடிப்பாடின்னு தான். பரமன் சொன்னாக்க இவனுக்கு மேற்பட்டவன் கிடையாது, சமமானவர்களும் கிடையாது அப்படின்றதான அர்த்தம். அப்படிப்பட்டதான அந்த அர்த்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னாங்க. அந்த நாராயணன் தான் பரமன். ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா ந ஈசானஹா ந தியாவா பிருத்திவி ந அந்தரிக்ஷம் என்றதாக வேதம் சொல்றது. அப்போ என்னன்னா அதை தமிழ் இந்த வேத வாக்கியத்தை ஆழ்வார் திருநகரியில அவதரிச்சதான் சுவாமி நம்மாழ்வார் அவர் தமிழ்ல பாடிட்டார். இந்த அப்படியே வேத வாக்கியத்தை வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் பேருதான். அவர் மாறன் பேரு, சடகோபன் பேரு. அவர் என்ன சொல்றாரு, அப்படியே அந்த வேத வாக்கியத்தை தமிழ்ல சொல்றாரு. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாவும் இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனோடு என்ற ஆதிப்பிரான் என்ற நன்றை தெய்வம் ஆளுகிறேன் என்றுதான் சொல்லி எல்லாம் பிரளயத்தில் இருக்கு. ஆதிலை கிருஷ்ணனாக பகவான் இருக்கார் என்றுதான். யார் இருக்கா? உத்தரவு இல்லை. ஒன்றும் தேவும் குலம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாது என்பதாக யாருமே கிடையாது. அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டார். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜீவர்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாள் இருக்கிறதுக்காக பகவானை கவனிப்பட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இவரெல்லாம் சிருஷ்டிப்போம், திருப்பி உலகங்கள் எல்லாத்தையும் படைச்சு அதுக்கு மேல இது இவர்களுக்கெல்லாம் ஒரு உடலை கொடுத்து ஏதாவது நல்ல காரியம் பண்ணி நம்மை அடைவதற்காக முயற்சி செய்யட்டும் அப்படின்றதாக புண்ணியத்தை பண்ணி நம்மளை அடையட்டும், ஞானத்தை பெற்று நம்மளை அடையட்டும்ன்றதாக அதுக்காக சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டார். வேதம் சொல்றது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரேனோதி தஸ்மை வேததாக. பிரம்மாவை முதல்ல தன்னுடையதான நாபீக மலத்திலிருந்து சிருஷ்டிச்சார். அதனாலதான் படுத்த திருக்கோலத்துல பெருமாள் எங்க இருந்தாலும் அங்க அவருடைய தொப்புள்ள இருந்து ஒரு தாமரை தண்டாந்து போய் அங்க ஒரு தாமரை பூ இருக்கும், அதுல பிரம்மா இருப்பார். படுத்ததான சயன திருக்கோலத்துல இருக்கிறதான பகவான் திருவள்ளூர் பார்த்தேன்னா யதோத்தகாரி சன்னதியின் காஞ்சிபுரத்துல இன்னும் நிறைய இடத்துலாம் அப்படி சயனிச்சிருக்காரு. அங்கெல்லாம் பார்த்தேன்னாங்க அங்க பிரம்மா கூடவே நியமேன இருப்பார் என்றுதான். 99.99% பிரம்மா குருல கூட பொம்மையில அப்படின்னு அழகாக பண்றாங்க. அங்கேருந்து ஒரு கம்பியை கொடுத்து மேல ஒரு தாமரப்பூ வச்சு அதுல ஒரு பிரம்மாவையும் வைக்கிறாங்க. குருல வைக்கிறத பார்த்துட்டு இன்னொரு விஷயம் ஞாபகம். கிருஷ்ணாவதாரத்தில் திருண்டு சின்ன பெருமாள் பொம்மையில தானே இவ்வளவு பண்ணி பிரம்மாவையும் வைக்கிறாங்க. கிருஷ்ணன் குழந்தையா அவதரிச்சப்ப தமத்புதம் பாலகம் அம்புஜேஷனம் அப்படின்றதான சொல்லி அற்புதமான குழந்தையாக பெருமாள் சதுர்புஜத்தோட அவதரிச்சார். இந்த பொம்மையா எப்படி இதுல நவராத்திரியில நம்ம பார்க்கிறோமோ அந்த மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணனாக அவர் அவதரிச்சார். எப்படி இருக்காரு? சதுர்புஜம், 4 திருக்கைகளோட இருக்கார். சங்க சக்கரத்தோட செயல் சாதிக்கிறார். ஒரு கையில தாமரப்பூ, இன்னொரு கையில கதையை வச்சிருக்கார். இப்படி எல்லாம் அவருடையதான நாபிக மலத்திலிருந்து ஒரு தாமரப்பூர்ல பிரம்மா இருக்கார். அம்புஜேஷனம் அப்படின்றதான அந்த தாமரையில இருக்கிறதான பிரம்மாவை பார்த்து அனுகிரகம் பண்றார். இல்ல பிராட்டியோட அம்புஜான்னாக்க பிராட்டி, பெரிய பிராட்டிக்கான மகாலட்சுமி, அவளோடு சேர்ந்து இருக்கிறார், அவளை பார்க்கிறார் ஆகும். அப்படியும் ஒரு அர்த்தம். அதனால அந்த எதுக்குன்னா ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாது நான்முகன் தன்னோடு அந்த யோக பிரமாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரேனோதி தஸ்மை அப்படின்றதாக அது வேதம் சொல்லுது. திருமணிசை ஆழ்வார் அதை தமிழ்ல பாடினார். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகன் திருவந்தாதின்னு நான்முகன் ஆரம்பிக்கிறதுனால அந்த பிரபந்தத்துக்கு என்ன பேருனாக்க நான்முகன் திருவந்தாதி அப்படின்றதாக. இன்சிடென்டலி இன்னொன்று சொல்லிடுறேன். ஆழ்வார்பேட்டைன்னு இந்த இது இருப்பாங்க நம்ம மேலாப்பூர், என் பக்கத்தில் தான் ஆழ்வார்பேட்டை. இந்த ஆழ்வார்பேட்டைன்றது என்னன்னு கேட்டாங்க, இது ஆழ்வார்கள் இருந்த இடம். அந்த எந்த ஆழ்வார்கள் இருந்தான்னு கேட்டார். பொய்கை ஆழ்வார்,
பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவ 3 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்துல பொய்கையில் அவதரிச்சார். சொன்னவண்ணம் செய்த பெருமாள் கோவில் இருக்கு. அந்த இடத்துல அவர் அவதாரம் பண்ணார் குளத்துல அயோத்தியா. இன்னொருத்தர் வந்து அடுத்தது பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லைன்னு சொல்றதான மகாபலிபுரத்துல அங்க அவதாரம் பண்ணார். ஒரு குறுக்கட்டி கூறுறதான புஷ்பத்திலே அவதாரம் பண்ணார். பேயாழ்வார் என்னன்னா மயிலாப்பூர்ல இந்த மாதவ பெருமாள் சன்னதியில கிணத்துல குளத்துல அவர் அவதாரம் பண்ணார் அப்படின்ட்டுதாங்க. அதனால இவர் அவதாரமே இங்க மயிலாப்பூர் தான். பேயாழ்வார் இவ 3 பேரும் சேர்ந்தே போவான். திருக்கோவிலூர் போனா அங்க ஒரு மிருகண்டு மகரிஷி என்றவருடையதான ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துக்கு முதல்ல பொய்கை ஆழ்வார் போனார். அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால அவர் சரி மழை பெய்யறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்காக அங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டார், படுத்துட்டார். அப்போ பூதத்தாழ்வார் வந்தால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இங்க இடம் இருக்கா அப்படின்னு ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். பாப்போம் நீங்களும் நான் படுக்கிறதுக்கு பதிலா 2 பேரும் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்றாங்க. பேயாழ்வார் வந்தார், இடம் இருக்கான்னு கேட்டார். ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3 நிற்கலாம், 3 பேரும் சேர்ந்து நின்று போவாங்க அப்படின்றாங்க சொல்லி 3 பேரும் அப்படியே அங்க இருந்த அந்த ஆசிரமத்துல மழை. இப்போ பாவம் திருநெல்வேலியெல்லாம் சரியான மழை பெய்யுது. அந்த மாதிரி மழை. இந்த 3 ஆழ்வார்களும் பரம பக்தர்கள். அது இது துவாபரைகளும் கிருஷ்ணாவதாரம் பண்ணதான யுகத்துல அவர்கள் அவதரிச்சார். 3 ஆழ்வார்களும் சேர்ந்து இருக்கிறது பார்த்தார். இந்த பெருமாள் திருக்கோவில் திருவிக்கிரமத்துக்கான இன்னைக்கு பாசனம் வந்துதான் ஓங்கி ஒரு அடுத்த உத்தமன் பெயர்பாடுதான் அந்த திருவிக்கிரம பெருமாளுக்கு பொறுக்கலை. இந்த 3 பேரும் எப்படி இருக்கா, நம்ம அங்க இல்லாம இங்க கோவில்ல என்ன பண்றோம்னு சொல்லி அவளுக்கு நடுவில் போய் உட்கார்ந்து அவளோட இடிச்சுட்டாரு. இடிச்சுட்டாக்க கண்ணுக்கு தெரியல, ஆனா யாரோ புஷ் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் வந்திருக்கா, இடம் போர்ல நெருக்கமா இருக்கு. இப்படி இப்படி பாக்குறா, என்னன்னு பார்த்தேன். அப்புறம் 3 பேரும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்தான் சொல்லி இது அன்பே தகலியா வையம் தகலியா தெருக்கட்டேன்னு தான் பாசனங்களை சொல்லி அவர் அன்பு நாளையும் பக்தி நாளையும் வழக்கேற்றினேன்றதாக அவர் 2 பேரும் சொல்லி அது அந்த வழக்குல பேயாழ்வார்ன்றவர் நான் பெருமாளை பார்த்தேன், திருக்கண்டேன் பொறுமையை கண்டேன் அப்படின்றதாக அவருடையதான் பகவானை பார்த்தேன். பெருமாளுக்கு என்ன இவ்வாறோட சேர்ந்து பழகணும் அப்படின்றதாக அந்த 3 ஆழ்வார்களும் ஆழ்வார்பேட்டையில் தான் ஆசிரமம் குடில் போட்டு இருந்தார். திருமழிசை ஆழ்வார் அதுக்கு எந்த மாதிரி அவர் குடில் போட்டு இல்லை. அவர் என்ன பண்ணாருனாக்க எல்லா மதத்துக்கும் நான் போய் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்றதான் சொல்லி இது சமணம் சாத்தியம் அப்படின்றதாக சொல்லி என்னென்ன மதங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் போக வேண்டியதாக ஒவ்வொன்றுத்துலையும் இருந்தார். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர் பெரிய யோகி சித்தர்கள் ஒருத்தர் அப்படின்றதாக 18 சித்தர்கள் ஒருத்தர் இருந்ததாக அவர் சொல்றார். இங்கே ஆழ்வாராக அவர் கிடைச்சி இங்கே மாறினார். ஆழ்வார்பேட்டை எப்படி மாறினார்னு கேட்டார். இவர் இப்படி பரம பக்தரா இருந்து என்னென்னோ படிச்சுட்டு இருக்காரு, வேண்டாததெல்லாம் படிக்கிறாருன்றதுக்காக அந்த இருந்த மாதிரி இருக்கிறதான இந்த பேயாழ்வாரோ இல்லை பொய்கை ஆழ்வாரோ அவர் என்ன பண்ணார், கிணத்துல இருந்தது தண்ணி எடுக்கிறார். தண்ணி எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா ஓட்ட குளத்தை பொறுத்து எடுக்கிறார். அறந்த கயிறு ஓட்டக்குடம் அது என்ன பண்றாருன்னா ஒரு செடிக்கு அதுல எவ்வளவு ஜலம் வருதோ அந்த ஜலத்தை ஒரு செடிக்கு அதை விட கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கும் குளத்துல அந்த புளியோட ஜலத்தை அது செடி எப்படி இருக்குன்னா வேர் மேல இருக்கு, நுனி உள்ள பூமியில நட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தா இது என்ன தண்ணியா இருக்கு, அறந்த கயிறை வச்சுட்டு இருக்கிறார். எனி டைம் அதை அறுத்து உள்ள விழுக்கணும். குடம் ஓட்ட இதுல எவ்வளவு தூக்கினாலும் பாதி குணம் கிணத்துக்குள்ளேயே விழுக்கணும். அப்புறம் அந்த செடி வந்து வேர் மேல இருக்கு, பூமியிலாம் இருக்கணும் வேர். அவர் 2 நாள் பார்த்தா திருமழிசை ஆழ்வார். 3ஆம் நாள் முருகாசு இலங்கை வந்தார். அவரை வரவழைக்கணுங்கிறதுக்கு தான் இதை பண்ணணும். ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதா, நீர் பண்றதை விட இது ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிறதா. ஆகையினால இந்த பகவானை தியானம் பண்றதை விட்டுட்டு நீங்க அப்படின்ற மாதிரி
சமண மதத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு எல்லாம் சொல்றேன். அப்போ உடனே அவர் எனக்கு என்னை திருப்தி பண்புள்ள வரணுன்றதாக அவர் சொல்ல அவருக்கு உபதேசம் பண்ணார். அந்த ஆழ்வார்கள்லாம் சந்திச்சதான இடம் தான் இது ஆழ்வார்பேட்டை. நம்ம இருக்கிறது அப்ப என்னன்னா பேயாழ்வார் அவதார ஸ்தலம். மிலாப்பூர் சினிமாசுப்பான் கோயிலில் ஆழ்வாருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும். இந்த ஏரியாவில் ஆழ்வார். அதே மாதிரி இது மயிலாப்பூர்ன்றது அவ்வளவு சரித்திர கால பிரசித்தியான ஊர். இதுவும் சைவத்திலையும் அப்படிதான். அந்த மாதிரி இவ்வாறுலாம் நாயன்மார்கள்லாம் வந்து இங்கே பாடிட்டார்களா நிறையா. கபாலீஸ்வரர் கற்பலாம் பாடல் பற்றிலாம் நிறைய பாடிட்டாங்க. அப்பேற்பட்டதான புராதனமான இடம். அதுல வரணும். இப்படி ஒண்ணுமே இல்லாத சமயத்துல பகவான் ஆளுகை கண்ணனாக இருந்தாங்க. அதனாலே வரணுன்றதால அப்படி சொல்றது. இவனுக்கு மேற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நாராயணன் முதல் பாட்டில் சொன்னார். அதே அர்த்தத்தை நாராயணன்றதான அர்த்தத்துக்கு விளக்கத்தை பரமன்றதான வார்த்தையினாலே 2வது பாசுரத்திலே சொல்றார். அவனுடையதான அடிபாடி, அவனுடைய திருவடியை பாட வேண்டும் அப்படின்றதாக. இந்த பாடி பாடினாக்க நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு ஆண்டாள் எவ்வளவு தடவை சொல்றாருன்னா இந்த திருப்பாவையில கிட்டத்தட்ட 19 பாசுரத்துல சொல்லிட்டாங்க. நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதுன்றதாக ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சது? நாம சங்கீர்த்தனம் தான் பெஸ்ட், இருக்கிறதுல ஈஸியஸ்ட், அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றதாக. அதுவும் கலிகாலத்துல வேற என்ன நியம நிச்சயம் நம்மளுக்கு இருக்க முடியாது. சுலபமா பண்ணக்கூடியதான விஷயம் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்றதாக. அதுல பரமன் அடிபாடின்னு இந்த 2வது பாசுரத்தை சொல்றார். உத்தமன் பேர்பாடின்னு 3வது பாசுரத்தை சொல்றார். அடுத்தது வாயினால் பாடி கேசவனை பாடவும். இந்த மாதிரி பார்த்தேன்னாக்க 19 பாசுரத்துல பாடு 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 போற்றி பாடு அப்படின்றதாக நாம சங்கீர்த்தனம் பண்ணணுன்றதாக. எங்க கிடைச்சது ஆண்டாளுக்கு இந்த சீக்கிரம்? இதெல்லாம் ஒரு சீக்கிரம். என்ன பண்ணா சரியாகும் அப்படின்ற ஒரு சூக்ஷ்மம் சொல்லுவார் இல்லையா? சமையல் பண்ண செய்ய மைசூர் பாக் பண்றா இல்லை ரவா உப்புமா தான் பண்றா அப்படின்னாக்க அது எப்போ இறக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு இல்லையா? கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா கெட்டியாயிடும். சீக்கிரமா இறக்கிட்டாக்க அது இழந்தா இருக்கு. அது மாதிரி இருக்கும், சரியா இருக்காது. அந்த கம்பி பாகம் பண்ணணும், சக்கரை பாகு, இந்த மாதிரிலாம் அதுக்கு பெரியவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவளுமே கேட்டுது. அந்த மாதிரி ஆண்டாளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா பூமாதேவியினுடையதான அவதாரம் தானே அது. வராக அவதாரம் பண்ணி பெருமாள் பூமாதேவிய ஜலத்திலிருந்து மீண்டு திரும்பி இருக்கிற இடத்துலயே வச்சாங்க. அப்போ பூமாதேவி என்ன கேட்டாங்க? என்ன மீண்டு திரும்பி இருக்கிற இடத்துல வச்ச இந்த பூமியில இருக்கிறதான என்னுடைய குழந்தைகள்லாம் ஜனங்கள் இருக்காளே, இவாள்லாம் நல்ல நிதி அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்லுவோம் அப்படின்றதாக ஆண்டாள் கேட்கிறார். அப்பயும் பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப நாளா நான் ஜலத்துல மூழ்கி கஷ்டப்பட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றதாக கேட்காம நம்மளுக்காக கேட்கிறார். க்ஷமையா பிருத்திவி சமஹான்றதாக ராமாயணத்தில் சொல்றார். ராமன் எப்படிப்பட்டதான பொறுமைன்னா பூமியை போல பொறுமை உடையவன் ராமன் அப்படின்றதாக. அப்படி நம்ம எவ்வளவு வெட்டினாலும் குத்தினாலும் அடிச்சாலும் தாங்கிட்டு அந்த பூமாதேவி கேட்டதுக்கு பெருமாள் வராக பெருமாள் என்ன சொல்றாருன்னு கேட்டார். கைசிக மகாத்மியம்ன்றதான ஒரு கைசிக ஏகாதசி, கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசி வந்து அது திருப்பூர்குடின்றதான திவ்யதேசத்துல ரொம்ப பிரசித்தம். அங்க ஒரு பாகவதர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். ஏகாதசி ராத்திரி பண்ணி பெருமாளுக்கு ராத்திரி எல்லாம் கண்வழிச்சு அந்த மாதிரியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு திருப்பி வருவார் ஏகாதசி. அவர் போச்சு ஒரு பிரம்மராட்சஸ் குடிக்கிறது. அப்புறம் அவர் அந்த பிரம்மராட்சஸ்கிட்ட சொல்லிட்டு நான் போய் என்னுடையதான விரதத்தை முடிச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு திருப்பி வரேன், நீ என்ன சாப்பிட்டுக்கோன்றதா? அது விடமாட்டேன்னு சொல்றது. நான் சத்தியம் பண்றேன் கேட்கதான்னு சொல்லி ஒரு 18 சத்தியம் பண்றார். அது கடைசி சத்தியத்தை கேட்டு அந்த பிரம்மராட்சசானது விட்ட உடனே போய் கோவிலில் பெருமாளை பற்றி பார்த்தார். திரும்பி வச்ச பெருமாள் வந்து ஒரு இது கேட்கிறார். ஒரு மாறு வேஷத்துல வந்து பெருமாள் சொல்றார், நீ எங்க போற?
இந்த மாதிரி பிரம்மராட்சஸ் கிட்ட வரேன்னு சொல்றேன், அதனால அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், நான் போகாத, உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, அதனால இந்த பக்கமா போயிடு, வேற ஊருக்கு போயிடு, வேற நாட்டுக்கு போயிடு. உயிர் குடும்பம் வேற வீடு எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், உயிரை சம்பாதிக்க முடியாது, அதனால நீ அங்க போகாத இருந்ததாக பெருமாள் மாற்று வேஷத்துல வந்து சொல்ற. அது பண்ண மாட்டேன், என் உயிரே போனாலும் இந்த சத்தியத்தை மீற மாட்டேன்றதாக அந்த பாகவதர் சொல்றார். சொல்லிட்டு என்ன பண்ண, அப்ப உடனே அப்படின்னு சொல்லிட்டு கலந்துட்டார். பகவான் ஆசீர்வாதம் பண்றார், நல்லபடியா இருக்கணும், நமக்கு எல்லாம் மோட்சம் கிடைக்கணும்ன்றதாக ஆசீர்வாதம் பண்றார். பிரம்மராட்சஸ்னால உனக்கு ஒன்றும் ஆபத்து வராது. அந்த போனா பிரம்மராட்சஸ் என்ன சொல்றது, இந்த சாதுவை பார்த்ததுனால அதுக்கு மனசு மாறிடுச்சு, சாப விமோசனம் வந்துடுது. அதனால அதை என்ன பண்ணிட்டு, நான் உன்னை சாப்பிடல, நீ இன்னைக்கு நைட்டு பெருமாள் முன்னாடி பாடினே அந்த பாட்டுடையதான எல்லா பாட்டுடையதான புண்ணியத்தையும் எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு. உனக்கும் எனக்கும் என்ன அக்ரிமெண்ட் பார்க்கிறது, நான் பாடிட்டு வந்துடுவேன், திருப்பி வந்த உடனே நீ என்ன சாப்பிடுவேன், நான் வந்திருக்கேன் சாப்பிடுவேன், அதை விட்டுட்டு நீ வேற எதுவும் கேட்கறியா, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதாங்க. அப்போ அது சொல்றது பாதி பாட்டியா 50% பாட்டினுடைய புண்ணியத்தையும் அதுவும் கொடுக்கும், 25% அதுவும் முடியாது, ஒரு பாட்டினுடையதான புண்ணியத்தையும் கொடுப்பா அப்படின்னு பார்க்கிறாரு. காலில் விழுந்து அந்த பிரம்மராட்சஸ் அப்படி காலில் விழுந்து எனக்கு ஒரு பாட்டினுடையதான புண்ணியத்தையானும் கொடுக்கணும்னு கேட்ட உடனே சரின்னு கேட்கிறார். நான் இந்த மாதிரி ஒரு இதுக்காக, ஒரு செல்வத்துக்காகவும் இதுக்காகவும் நான் யாகம் பண்ணேன், யாகம் சரியா பண்ணாததுனால எனக்கு இந்த மாதிரியான பிரம்மராட்சஸான சரீரம் கிடைச்சது, அது போகணும். நீ அந்த பாட்டினுடைய கைசிகம்ன்றதான ராகத்துல பாடினது, அதுக்கு கண்டபடியா இப்ப என்ன ராகம்னு சொல்ல மறந்து வச்சது. கைசிகம்ன்றதான பண்ணுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல பேரு. அது இப்போ தோழி அந்த மாதிரி சிந்து பைரவி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இதுல ஏதோ அந்த ராகத்துல பாடினதான ஒரு பாட்டினுடையதான பலன் கொடுத்தா அதுக்கு சாப விமோசனம் ஆயிட்டு. அப்போ பெருமாள் சொல்றார், அந்த நம்மாழ்வான் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்திலையும் என்ன மறக்காமல் அங்கேயும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி அங்கேருந்து வைகுண்டத்தை வந்து அடைந்தான் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொர்க்கத்துல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு கேட்டாங்க. அங்க இருக்கிறவர்கள் எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரையும் மாற்றணும், நல்ல வழி கொண்டு வரணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இது ஆகினால இதுதான் சுலபமான வழி. நாம சங்கீர்த்தனம் பண்ணதுனால அந்த நம்மாழ்வான் மோட்சத்தை அடைந்தார் அப்படின்றதாக அந்த கதையை கேட்டு பூமாதேவியினுடையதான அவதாரமான ஆண்டாள் திருப்பாவையில குறுக்க என்ன சொல்றாருன்னு கேட்டார், பரமன் அடிபாடி கொஞ்சம் உத்தமன் பேர்பாடின்றதான் சொல்லி 19 இடத்துல அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணும் போடுறதாக அப்படி பரமன் அடிபாடி பெருமாளுடையதான திருவடியை பாட வேண்டும் அப்படின்றதாக. திருவடின்றது யாருக்குன்னு கேட்டார், மகாலட்சுமி என்ன பண்றாருன்னு கேட்டார், பெருமாளுடைய திருவடியை தான் பிடிச்சு விடுறார். நம்மளும் அதே மாதிரி தான் பெருமாளுடையதான திருவடியை தான் பண்ண வேண்டும், அவருடைய திருவடிக்கு தான் நாம் பூஜை செய்ய வேண்டும். கோவில்ல போனாக்க பகவானை பார்த்துட்டு அந்த திருவடியிலேருந்து பீடத்திலேருந்து திருமுடி வரைக்கும் ஒரு தடவை பார்க்கணும். மேலேருந்து கீழே பார்க்கறதுன்றத விட திருவடியிலிருந்து மேலே சிரசு வரைக்கும் திருமுடி வரைக்கும் பார்க்கணுன்றதான. அதனால அந்த குழந்தையானது எப்படி தாயினுடையதான அந்த வார்த்தையே அது சொல்லுமோ அதே மாதிரியாக நம்மளும் இந்த பகவானுடையதான ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்னா, அவ அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்டா, சேவடி செம்பித்து இருக்காது உன்னுடையதான திருவடிகளுக்கு பல்லாண்டுன்றதாக அவர் பாடினார். அதே மாதிரி ஆண்டாள் பாடுற பரமன் அடிபாடி அப்படின்றதான பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி அப்படின்றதான. அந்த பெருமாள் யாருன்னு கேட்டார், பார்க்கடல்ல இருந்து இருக்கிற பெருமாள் தான், அந்த நாராயணன் தான் இங்க கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்கான்னு ஹரிவம்சத்துல வியாச பகவான் சாதிக்கிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபத்தியங்கம் உத்சுருத்திய ஜாதகோ மதுராம் புரியன்றதான்னு சொல்லி பார்க்கடல்ல இருக்கிறதான பகவான்
பூபாரத்தை குறைப்பதற்கான ஆதிசேஷன் அந்த படுக்கையை அனுப்பி தான் இங்கே மதுரையிலே அவதரித்தான். ஆதிசேஷன்றது யாருன்னு கேட்ட பலராமன். அந்த பலராமனை முதல்ல அபிச்சாரம் எதுக்குன்னா, இந்த பெரிய மனுஷாக்கெல்லாம் யாருக்கா இருந்தாலுமே தன்னுடைய படுக்கை தன்னுடைய தலகாணி இதுல படுத்தாதான் தூக்கம். வேற ஒண்ணு மாறி போச்சுன்னாக்க அதுல தூக்கமே வராது. பகவான் ஆதிசேஷன் தானே படுக்கையில தானே படுப்பார். அதனால முதல்ல நாகபவியங்கம் சிருத்தியன் இந்த ஆதிசேஷன் ஆகிறதான படுக்கையை கெட்டலை நெட்டையை அனுப்பிச்சுட்டு பலராமன் அனுப்பிச்சுட்டு தானும் வந்தார். என்ன மதுரையில வந்து கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார். பாடி என்ன பண்ணுவோம்ன்றதாக கேட்டார். பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி வேண்டுதான். ஏன் நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, கண்ணுக்கு மையிடக்கூடாது, தலைக்கு பூ வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு கெடுதல் வரா மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான இந்த விஷயங்கள்லாம் 6 விஷயங்கள் சொல்றாங்க. பண்ண வேண்டியது 6, விட வேண்டியது 6 அப்படிங்கிறதான 6 விஷயங்களை அது சொல்றது. அதுல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நோம்பு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல நெய்யும் பாலும் நல்ல ஃபேட்டியா சாப்பிட்டுருந்தாக்க அது நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்க சத்துவம் ரஜஸ்தமஸ்தான 3 குணங்கள் இந்த உடம்புல இருக்கு. இந்த 3 குணம் அதைத்தான் ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க கபம் பாதம் பித்தம்ன்றதாக அவனா சொல்றாங்க. சத்துவரஜஸ்தமஸ், அந்த சத்துவரஜஸ்தமஸ்ல ரஜோகுணமும் தமோகுணமும் அதிகமாகி பகவானை நினைக்கிறதுன்றதான நல்ல விஷயத்திலாம் புத்தி போகாமல் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டால் சாப்பாட்டை குறிச்சிட்டு இதுவா இருக்கணும். அது ஒரு காரணம். இன்னொன்று என்னன்னு கேட்டால் பக்தர்கள் சாப்பிடாம இருந்தாங்க பகவான் என்ன பண்ணுவாங்க, உடனே இறங்கி வந்துடுவோம். இவாளுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு இவாளை பழையபடி நல்லா அனுபவிக்கும்படியாக பண்ணணும். பக்தர்கள் இப்படி எனக்காக கஷ்டப்படக்கூடாதுன்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணனே இறங்கி வருவாங்கன்னாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி வேண்டுறாங்க. இது நெய்யெல்லாம் கூட லிக்விட் தான், பாலும் லிக்விட் தான். அதை குடிக்க மாட்டோம்னு சொல்லாம உண்ணோம்ன்றதான வார்த்தையை ஏன் போடுறாங்க, இடையர்களுடையதான அவளுடைய கலோக்கியல் லாங்குவேஜ் அதான். அந்த இதுவா இருந்தாலும் லிக்விடா இருந்தாலும் அதை உண்ணோம்ன்றதாகத்தான் சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இங்கே ஆண்டாள் பாசுரத்துல இடையர்களாகவும் இடைச்சி பெண்ணாகவே மாறினாலும் ஆண்டாள் பெரியாழ்வார் பட்டர்னு பேர் சிவலிபுக்கு பட்டர் பிரான்றதாக சொல்லி கல்பசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்டதான சாஸ்திரம் அறிந்ததான ஒரு வைதிக குடும்பத்தில் இருந்ததான ஆண்டாள் இங்க இடைச்சிகளுடையதான பேச்ச திருப்பாவையார் தான் என்றதான கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்லாம் சொல்றார். அக்னிஹோத்திரம் பண்றதான பெரியாழ்வாருடைய பெண்ணான ஆண்டாள் எருமாடெல்லாம் எப்படி மேய்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் அப்படி சொல்றாள் என்றான். அப்படியே கோபியாகவே மாறிடா ஆண்டாள் என்றான். அதனால அப்படி இது சொல்றது. சாப்பிடாததுன்னா என்ன, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் பட்டினி நோன்புங்கிறாளே அது என்னன்னா, அது ஆழ்வார் சொல்ற பெரியாழ்வாரே சொல்லிருக்காரு. அப்பா என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டார், சாப்பாடு சாப்பிடாம இருந்தாங்க அது அன்னைக்கு பட்டினி இல்லை. பகவானை என்னைக்கு திருநாமத்தை சொல்லாமலும் பகவானுக்கு பூஜை பண்ணாமலும் என்னைக்கு இருக்கேனோ, என்னைக்கு எனக்கு அது மிஸ் ஆயிட்டோ அதுதான் எனக்கு பட்டினி நாள் கேட்டுக்காங்க. உண்ணாநாள் பசியாமல் ஒன்றில்லை, ஓவாதே நமோ நாரணாவென்று எல்லா நாளும் இருக்கேசு சாமவேத நான்மலர் கொண்டு உணவாதம் பண்ணானால் அவை தத்துருமாகில் அந்தனக்கவை பட்டினி நாளே. சாப்பிடாம இருந்தாலே அது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, உனக்கு பூஜை பண்ணாமல் ஒரு திருநாமத்தை சொல்லாமல் ஒரு நாள் மிஸ் ஆகிட்டுருந்தாங்க, அவசரமா இருக்க ஒரு வேலை விட்டோம், அன்னைக்கு ஏதோ இருக்கும் அப்படின்றதாங்க. அதுதான் பட்டினி நாள் அப்படின்றதாங்க. அது மாத்திரம் இல்லை, இது இந்த பரமன் அடிபாடின்றதுக்கு நாம சங்கீர்த்தனம்ன்றதுக்கு கருட புராணத்துல ஒரு விஷயம் சொல்லுது. மாதேயம் புட்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். மாதேயம்னாக்க நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறோம், லஞ்ச் பாக்ஸ், அதுதான் மாதேயம். கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க காலத்துல. இது இப்பெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கையில தான். அது கையில எடுத்துட்டு போய் எங்க போறோமோ நடுவில்
வேற இந்த உடலை விட்டுட்டு வேற உடலுக்கு போகிறோம். அப்போ போகச்சே இந்த மாதிரி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகிற வழி, அந்த வழியிலெல்லாம் எதுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ்ன்னா பகவானுடைய திருநாமம் தான் லஞ்ச் பாக்ஸ். வேற யாரும் மொத்தம் வரமாட்டாங்க. அதனால இங்கே இருக்கச்சே எவ்வளவு பகவத் நாமாவை சொல்றோமோ அதுதான் அங்கே வந்து நம்மளுக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்றதான தாத்தேயம் புண்டரீ காற்ற நாமசங்கீர்த்தனாமுட்டம் அப்படின்றதான. அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ஏன் நெய்யும் பாலும் சாப்பிடலன்னு கேட்டார். கிருஷ்ணன் அவதாரம் பண்ண அப்புறம் நெய்யும் பாலும் அவனும் அவன் ஃப்ரெண்டும் தான் சாப்பிட்றாங்க. வீட்டில் இருந்தால் தானே சாப்பிட்றது அப்படின்றதாக சொல்லி அதுவும் ஒரு காரணம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஏன்னு கேட்டார். பெருமாள் கிருஷ்ணனாக இங்கே எப்படி அவதாரம் பண்றாருன்றதுக்கு பெருமாள் ஒரு திருவிருத்தம்ன்றதான பிரபந்தத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாசனம் சொல்லுங்க. கிருஷ்ணாவதாரம் வைகுண்டத்தில் பெருமாள் இருக்கார். இங்கே எப்போ வர்றார், எப்போ வந்துட்டு எப்போ போறார், வைகுண்டத்துலேருந்து இங்கே அவதாரம் பண்ணி திருப்பி அங்கே போகிறது எப்படின்னு கேட்டார். அங்கே வைகுண்டத்தில் திருமஞ்சனம் பெருமாளுக்கு ஆகி சாம்பிராணி நம்பாளம், அந்த சாம்பிராணி புகை திருப்பதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில கோவிலெல்லாம் இன்னும் நல்லா இருப்பாங்க. நிறைய கனல் வச்சுட்டு அதில் நிறைய சாம்பிராணி பவுடராக போட்டாங்க, அப்படி புகை அப்படி வரும். அது கம்பேரிசன் வந்து இது இல்லை, கொசுக்கு புகை அடிக்கிறாலும் அந்த மாதிரி அப்படியே மூடிடும். அது ஒரு 2 minutes ஒன்றும் அங்கே எதிர்க்க யாருக்காருந்ததே தெரியும், பெருமாளையே மூடிடும். திருப்பதி இல்லாத மாதிரி சமர்ப்பிக்கிறாங்க. அந்த சாம்பிராணி புகை போடுறாலாம். அது போட்டாக்க பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டார். டக்குனு இங்கே வந்து பூமியில கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு புகை கலையத்துக்குள்ள திருப்பி போயிருக்காரு அவதாரம் எது சொல்றாரு. அது என்னன்னு கேட்டாக்க அந்த ஒரு பாசம் ரொம்ப அழகான பாசம். சரி, பெருமாள் எப்படிப்பட்டவர்னா ராமாவதாரத்துல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிட்டு அந்த சூட்டு நன்மாலைகள் தூயன வேண்டி விண்ணோர் நன்னீர் நன்னீராட்டி அந்தூவும் தரா நிற்கவே. இதுதான் அந்த பாசனம். சூட்டு நன்மாலைகள் தூயன வேண்டி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூவும் தரா நிற்கவே. அங்கோர் ஈட்டிய வெண்ணையினால் தொடுண்ணம் போன்று விளையாட்டு வந்தோம் கோட்டிடையாளினை கூத்து. அங்க திருமஞ்சனம் பண்ணி ஒரு தூபம் சமர்ப்பிக்கிறார் சாம்பிராணி. அந்த சாம்பிராணி சமர்ப்பிக்கிறதுக்குள்ள அவளுக்கு பகுதினால உள்ள பெருமாள் இருக்காரா இல்லையான்னு தெரியலையா. இங்க வந்து அவதாரம் பண்ணி திரும்பி போயிருக்காரு. அந்த புகை கலையச்சு பெருமாள் வந்தாங்க. எதுக்காக இங்க வந்தார்? 2 காரணம். வெண்ணெய் சாப்பிடணும். என்னப்பா உனக்கு வைகுண்டத்துல கிடைக்காததா? என்ன இந்த ஒரு வெண்ணெய் உனக்கு கிடைக்காதா? கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னு சொன்னா என்னுடைய பக்தர்கள் கைப்பட்டதான வெண்ணெய் இது அங்க கிடைக்குமா? அதை நான் சாப்பிடணும். அழகான பாசுரம் ஒன்று இருக்கு. நம்மாழ்வாரும் கிருஷ்ணனும் பேசுகிறார். அப்போ இது சொல்ற நம்மாழ்வார் சொல்ற, நீ வந்து வேற என்ன நிறைய மண்ணை தின்னாம கிருஷ்ணாவதாரம் மண்ணை தின்னதுனால இந்த மண்ணுக்கு வந்து உள்ள போய் மண்ணை தட்டும். மண்ணை தின்னுட்டாங்க. அதுக்கு மாற்று என்னன்னா வெண்ணெயை கொடுத்தாக்க அந்த மண்ணெல்லாம் வயிற்றுலேருந்து வந்துடும், அது பாதிக்காது அப்படின்றதான. அப்போ இதனால்தான் நீ வந்து வெண்ணெயை தின்ன அப்படின்றதான. அப்போ பெருமாள் கேட்டாரா, போய் நான் எதுக்கு வெண்ணெய் சாப்பிட்டேன்னு ஆழ்வாரு தெரியுமா தெரியாதா? நீயே சொல்லு பெருமாள். இல்லை நீ தான் எல்லாம் தெரிஞ்சவரே, நீரே சொல்லுமேன்னு ஆழ்வார் பார்த்து நான் ஏதாவது சொன்னாலும் அது இல்லை அப்படின்னு சொல்லி நீ மாற்ற போறேன், அதனால நீயே சொல்லு அப்படின்றதான. அப்போ இந்த மாதிரி மண்ணை தின்னதுக்காக இது சொல்லு, நீ வெண்ணையை சாப்பிட்ற அப்படின்னு பெருமாள் சொல்றாரு ஆழ்வார்கிட்ட. நான் மண்ணை சாப்பிட்டேன்னு யசோதை விட வந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் கண்டிச்சா இருந்தேன்.
அந்த மண்ணெல்லாம் வயத்தில் தங்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நிறைய நவநீதம் கொடுப்பார். அதுக்காகவா நீ அந்த வெண்ணையை சாப்பிட்ட பெருமாளே ஆழ்வார் கேட்கிறார். நீ அதுக்காகவா அந்த வெண்ணையை சாப்பிட்ட, ஏன் இப்படி எதுவும் போய் சொல்ற? மருந்து மாதிரி சாப்பிட்டேன்னு சொல்றிய. எதா இருந்தாலும் மருந்து மாதிரி சாப்பிட்டாக்க அது இதுவா இருக்க, சுவையா இருக்காது, அனுபவிக்க முடியாது. சரி, நான் என்ன சொல்லுன்னு சொன்னேன் ஆழ்வாரு, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், இது சரியில்லைன்னா உனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் அப்படின்ட்டுதான். அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிறதான பக்தர்கள் கைப்பட்ட வெண்ணெய் அந்த சுவையானது வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால அது சாப்பிடணுன்றதுக்காக நீ சாப்பிட்டே தவிர இது என்ன கதை அடிக்கிற? கிருஷ்ணாவதாரத்தில் இது கொண்டு மண்ணு சாப்பிட்டு அது ஒன்றை பாதிக்கும், அதுக்காக மாத்து மருந்தா சாப்பிட்டேன்னு போய் சொல்றிய. பிரளய காலத்துல இந்த உலகம் எல்லாம் உன் வயிற்றில் தானே இருக்கு, எவ்வளவு மண்ணு இருக்கு. அப்ப ஏதாவது ஆச்சா? அப்ப நீ என்ன வெண்ணெய் சாப்பிட்ட? ஒன்றும் சாப்பிடலையே, பின்ன இந்த வெண்ணையை ஏன் சாப்பிட்றேன்னு தான் கேட்டார். அப்போ பெருமாள் சொல்ற, ஆழ்வார் எனக்கு தெரிய தோற்று, அப்புறம் என்னை விட்டு விலகி ஏற்படுறேன். ஆழ்வார் கொஞ்சம் பெருமாள் கிட்ட இருந்து ஒரு அடி பின்வாங்கினாராம். எதுக்குன்னு கேட்டார். அம்மான் ஆழிக்கிறான், அவன் எவ்விடத்தான் யானான். பெருமாள் யார்? சீவை கொண்டாடுபடி சர்வேஸ்வரன், சர்வ ஜெகத்துக்கும் பிதாவாக இருக்கான். அவன் எங்கே, நான் அவனை போய் அடையணும், அவனை பாடணும், அவன்கிட்ட போய் பழகணுன்றதாக நான் ஆசைப்படுறேன். இது ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதாக சொல்லி கொஞ்சம் தன்னுடைய தாழ்மையையும் பகவானுடையதான உயர்வையும் அனுசந்தானம் பண்ணி கொஞ்சம் விலகி இருந்தாராம். அப்போ இந்த நிகழ்ச்சியை, இந்த கான்வர்சேஷனை பெருமாள் கிரியேட் பண்ணி ஆழ்வார் வாயினாலேயே சொல்ல வச்சார். இந்த இடையர்கள் கைப்பட்டதான வெண்ணையை, பக்தர்கள் கைப்பட்டதான வெண்ணையை சுவைக்கணும்ன்றதுக்கு தானே நீங்க கிருஷ்ணனாக அவதரிச்சேன் அப்படின்னு. அப்ப என் பக்தர்கள் பேர்ல இருக்கிற பிரீட்டினால தானே இவ்வளவு பண்றேன்னு தெரிஞ்சுட்டு என்னை விட்டு விலகி போகணும்னு பேசுறீரேன், நினைக்கிறீரேன். இது நியாயமா ஆழ்வாரே அப்படின்ட்டு போகல அப்படின்ட்டு தான் ஆழ்வார் பழையபடி பகவானோட பழக ஆரம்பிச்சார். இன்னொரு சமயம் ஆழ்வார் அந்த மாதிரி என்ன பண்ணார், போர்ப்பா இந்த பெருமாளும் ஆச்சு இதுவும் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்துக்கு போய் ஒரு கட்டவண்டி நின்றது, அதுக்கு அடியில் உட்காந்து முக்காடு கொடுத்தார். நான் இருக்கிறதே தெரியக்கூடாதுன்றதான் இந்த பெருமாளோட போரும் அப்படின்றது. என்ன காரணம்ன்றதுலாம் தெரியாது. ஆனா அவன் ஆழ்வார் பண்ணாரு. இப்படி பண்ணாங்க இவரை திருப்பி வரவழைக்கணுன்றதுக்கு பகவான் ஒரு லீலை பண்ணோம். அந்த கட்டவண்டி இருக்கோம் இல்லையா, அந்த ஆள் வந்தான், ஒரு மூட்டையை கொண்டு வந்து வண்டியில போட்டான். மூட்டையை தூக்கி வந்ததான அலுப்பு செலுப்புல அது போட்டுட்டு நாராயணா எதையோ சொல்றதுக்குள்ள உட்கார்ந்து செய்யும், இடத்துக்கு செய்யும், பகவான் நாமாவை சொல்லணும். ஐயோ அப்பா வலிக்கிறது, முது வலிக்கிறது, கால் வலிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஐயோ அப்பான்னு சொல்றதை விட்டு பகவான் நாமாவை சொல்லணும்ன்ற கணக்குல அவன் அந்த மூட்டையை தூக்கினதான அலுப்பு தீர்ந்ததுக்காக நாராயணன். இவர் உடனே என்ன பண்ணாரு, அண்டோ வந்துட்டேன்னு அந்த வண்டிக்கு இழுத்து துக்க தலையில எடுத்துட்டு செல்வநாராயணன் என்ற சொல் கேட்டதும் மல்கும் கற்பனை நாடுவன் மாயம் என்றார். கண்ணில இருந்து ஜலம் வர ஆரம்பிச்சு. பகவானுடைய திருநாமத்தை இவன் சொல்றது வண்டிக்காரன் அலுப்புக்கு சொன்னான். ஆனா இவருக்கு என்னன்னு கேட்டா, பகவான் நாமாவை கேட்ட உடனே அவருக்கு திருப்பி கண்ணில இருந்து பக்தினால தாரியா ஜலம் பெருகி பகவானே வந்துட்டேன், நீர் எங்க போகிறேன், இந்த ஒரு திருநாமத்தை கேட்டாலே நீர் உருகிட்டு போயிட்டேன். அப்படி இந்த பகவான் என்ன பண்றான்னு கேட்டா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்றாலே, பகவான் கிட்ட விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமான உடனே விபீஷணன் சொல்றார், 14 வருஷம் காட்டுல இருந்த பழம் கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் நான் சாப்பிட்டேன், இங்க அதுவும் மரபுரியை தரிச்சிருந்தேன், நீ என்ன பண்ற இங்க ராமா எனக்காக இங்க இந்த அரண்மனையில தங்கி ஒரு நாள் நல்ல ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரங்களையும் நல்ல ஆபரணங்களையும் கிரீடத்தையும் சாதித்து ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு போய் ஒரு வேளை வேண்டுதாங்க நல்ல ஸ்நானம் பண்ணி பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்திக்கோ, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்றதாக விபீஷணன் சாப்பிட்டு போகலாமே அப்படின்றதாக. அப்படி சொன்ன உடனே
பெருமாள் சொல்றார், என்னையே நினைச்சிட்டு நந்தி கிராமத்துல பரதன் இதே மாதிரி மரபுரியை விட்டுட்டு 14 வருஷமா அவனும் பழம் கிழக்கையே சாப்பிட்டு நோன்பு மாதிரி இருந்தது, ஒரு முனிவர் மாதிரி இருந்தது. என்னுடைய வரவுக்காக அவன் காத்திருந்தான். அவனை விட்டுட்டு நான் இங்க ஸ்நானம் பண்றது, மங்கள ஸ்நானம் பண்ணி பட்டுவஸ்திரம் தெரிஞ்சுட்டு வெறுப்பு சாப்பிட்றதுன்றதே எனக்கு மனசு கேட்கல. அதனால அவன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி, தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மசாரினம் நமே ஸ்நாமம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணானிச்சா. அதனால பக்தர்கள் சாப்பிடாம இருந்தா பகவான் கொடுக்காது, அவன் ஓடோடி வந்துடுவான் அப்படின்றதாக. இதே மாதிரிதான் பக்தர்கள் இதெல்லாம் ராமாயணத்துல நடந்தது, இதுல கிருஷ்ணாவதாரத்துல நடந்ததுலாம் பார்த்தோம். இந்த திருமழிசை ஆழ்வார் விஷயத்துல சாந்தபாணி பெருமாள் பண்ணதாகவும் இதேதான். திருமழிசை ஆழ்வார் போற அந்த பெருமாள் என்ன பண்றாருனாக்க படுத்துட்டு பார்க்காம இருக்கா, பேசாம. நம்மள மாதிரி கிடையாது ஆழ்வார்களுக்கெல்லாம். அங்க போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டாக்க அதோட போறோம்னு திருப்பி வருவா கிடையாது. பகவான் கண் திறந்து நம்மளை பார்க்கணும், பேசணும். ஆழ்வாரே வாரம் சொல்லியுமா அப்படின்றதாக பேசணும் அப்படின்றது அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்படியே இருக்கிய பெருமாளே, படுத்துட்டு இருக்கிய நான் வந்திருக்கேன், எழுந்து உட்கார்ந்து பேசு அப்படின்றதாக. இவர் சொன்ன உடனே படுத்திருந்ததான ஆறாம் அந்த சாந்தபாணி பெருமாள் எழுந்துக்க ஆரம்பிச்சார். அது ஆழ்வாருக்கு உடனே மனசுல உடனே ஐயோ பெருமாளை கஷ்டப்படுத்துறமே, படுத்திருக்கிற பெருமாளை எழுந்து உட்காருன்னு சொன்னாங்க. அவர் பாவம் ரெஸ்ட் எடுத்தது. ஏன் ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு கேட்டார். அன்னைக்கு திருவிக்கிரமாவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் அளந்தார், வராக அவதாரம் பண்ணி உலகத்தை தூக்கி பூமியை திருப்பி நட்டார். அதனால அந்த அலுப்பெல்லாம் தீர்ந்ததுக்காக கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, எழுந்து பேச கூட, படுத்துட்டு பேசினா கூட போறாது, எழுந்து உட்காந்து பேசு. அவர் அதனால படுக்கையில இருந்து எழுந்துக்க ஆரம்பிச்சாராம். படுக்கையும் இல்லை, உட்கார்ற நிலையும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனா இருக்காரு. வாடி பேசினை போறோம், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டார். அதனால உத்தாம சாயை ஆறாம் படுக்கையும் இல்லை, உட்கார்றதும் இல்லை, அப்படி பாதி எழுந்திருந்ததான திருக்கோலம். ஆறாவதா ஆழ்வார்னு பேர் வருது. ஏன்னு கேட்டார், இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்றதான்னு கேட்டாக்க, பெருமாளுக்கு பண்றதான அந்த கல்கைய திருமிழை ஆழ்வார் கூப்பிட்டு நீ முதல்ல சாப்பிடணும், நீ சாப்பிட்டு அம்பு செய்து அந்த பிரசாதத்தை எனக்கு கொடுக்கணும் என்றார். இல்லை நீ தான் சாப்பிடணும்ன்றதாக கட்டாயப்படுத்தி திருமிழை ஆழ்வார முதல்ல அதை சாப்பிட சொன்னார். அப்படி பக்தனுக்கு பராதீனமாக இருந்ததுனால பெருமாளுக்கு என்ன பேருன்னா ஆறாம் ஆறாம் அமுதே அப்படின்றதாக, அபரியாப்தாமிருதன் அப்படின்றதாக சம்ஸ்கிருதத்துல. அதாவது தெவிட்டாததான அமுது அப்படின்றதான. அமுதும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் சொல்றாலும் திகட்டம்னு சொல்றாலும். இந்த பெருமாள் இந்த அமுது இருக்க, இது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாம் சாப்பிடக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முதல் ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரியாக அவ்வளவு டேஸ்டியா சுவையா இருப்பார். அவர் சாப்பிட்டதுனால அது என்னன்னு கேட்டாங்க, அவருக்கு ஆறாவது ஆழ்வார்னு பேரு. இவருக்கு என்ன பேருன்னா, பெருமாளையே எழுந்து உட்கார்ந்தார், எழுந்தார், போறோம் அப்படியே நில்லு, அப்படியே இருந்தார், அப்படியே இருந்தார். அதனால இவருக்கு திருமழிசை பிரான் அப்படின்றதான். பிரான்னு பெருமாளுக்கு தான் பேரு. அதை இவருக்கு ஆழ்வாருக்கு கொடுத்தார் அப்படின்றதான். திருக்குழந்தை சாந்தபாணி பெருமாள். அதுல இன்னொன்னும் இருக்கு. அந்த பெருமாள் விஷயத்துல பக்தருக்காக எப்படி பண்றாருன்னா, லட்சுமி நாராயணன் ஒரு சுவாமி அந்த பெருமாள் கோவில்ல நிறைய கைங்கரியம் திருப்பணி எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த பெருமாளுக்கு குழந்தை, அந்த இவருக்கு லட்சுமி நாராயணன் அந்த பக்தருக்கு குழந்தை இல்லை. அதனால தீபாவளி அன்னைக்கு அவருடையதான திதி, அது பெருமாள் அந்த அவருக்கு சிராதத்தை அந்த திதியை கொடுக்கறதுன்றது பெருமாளே பண்றாரு. இன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு போய் பார்க்க அந்த போர்டிலே போட்டு ரஜஸ்தம்பரத்துக்கிட்ட ஸ்தல புராணத்துல இந்த கதை போட்டு.
அதனால பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்டா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோங்கிறதாக நம்ம இருந்தோம்னாங்க அவனுக்கு பொறுக்காது, உடனே ஓடி வந்துடுவாங்கதான் சொல்லி அப்படி மலரிட்டு நாம் முடியும். மலரிட்டு முடியும்னு சொன்னா பரவாயில்ல, மலரிட்டு நாம் முடியும்னு எதுக்கு சொல்றாருன்னு கேட்டார். நம்மளா பூ வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு பூ சுட்டணும். எப்படி சுட்டணும்ன்றதெல்லாம் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சொல்றா. அது என்னன்றதாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, காலை பிடிச்சு உனக்கு நான் பூ வைக்கணும்ன்றதாக வந்திருக்கேன், கட்டாயம் என்னை வைக்க விடு அப்படின்றதாக சொல்லி சரி வை அப்படின்றதாக அந்த கோபி சொல்லுவாங்க. அப்போ அவன் தலையை முடிச்சு அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடையதான காலை பிடிச்சு அதுக்கு மேல தலையை பிடிச்சு பூவை வச்சு அழகா இதை நீ எடுக்கக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு டக்குன்னு அதை எடுத்து போடுறாங்க, நீ முட்டை வச்சுக்கணும் அப்படின்றதாக அவன் சொல்லணும். அப்படி அவன் மலை வரைக்கும் பூ வச்சுக்க மாட்டோம்ன்றதாக மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்வோம், செய்யாதன செய்வோம்ன்றதாக சொன்னாங்க. அதாவது பக்தர்கள்லாம் சேர்ந்து போவதே, ஒரு பக்தர் வரலைன்னாலும் மற்றவர்கள் போகக்கூடாது அப்படின்றதான். இந்த திருவாய்ப்பாடின்றதான கோகுலத்தில் 5 லட்சம் பெண்கள் இருக்கும், அதுல ஒரு பெண் வரலைன்னாலும் நம்ம போகக்கூடாது, எல்லாரையும் சேர்த்துட்டு தான் போகணும். செய்யாதன செய்யும், வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. அதனால பகவானிடத்திலே அத்தியந்தமான பக்தி கொண்டு வேதம் பிரபந்தம் முதலியதெல்லாம் தெரிந்ததான மகான்கள் இருக்காங்க, அவளுக்கு முன்னாடி போச்சுட்டு அவள் முன்னாடி போய் நம்ம பகவானை சேவிக்கணும். அதெல்லாம் சொல்றார் செய்யாதன செய்யும். இன்னொன்று என்ன சொல்றாருன்னு கேட்டார், செய்யாதன செய்யும்னு கேட்டாங்க. இது நம்ம குலத்துல நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாலும் அதே தான் பண்ணுவோம், அவர்கள் என்ன பண்ணலையோ அதை பண்ண மாட்டோம். நம்ம பெரியவர்கள்லாம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாலும் அதுதான் செய்வோம் அப்படின்னா. தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஸ்ட அப்படின்னு வேதமே சொல்றது, சாஸ்திரத்துல சொல்ற வாக்கியம் இது. தர்மஜ்ய சமயம், சான்றோர்கள் நம்ம பெரியவர்கள்லாம் இருக்காங்க, அவ என்ன செய்கிறார்களோ அதுதான் பிரமாணம், உனக்கு எடுத்துக்காட்டு, அதுதான் நீ ஃபாலோ பண்ணணும், வேதத்தையும் ஃபாலோ பண்ணலாம். இப்படியா? அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதா கேட்டா, பெரியவர்களுடையதான பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதுதான் மெயின், அதை வச்சுக்கோ. வேதம்லாம் உனக்கு புரியாது, எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் அது தெரிஞ்சுக்க முடியாது, அவ பண்றதை பார்த்து பண்ணு, வேதத்தையும் வச்சுக்கோ. செகண்டரி தான் வேதம்ன்றதான சாஸ்திரமே சொல்றது. அப்படி செய்யாதன செய்யும் நம்மளுடையதான முன்னோர்கள். பரதன் என்ன பண்ணான்னு கேட்டார், ராமன் கைகேயியுக்கம்மா லீகலா உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டா, நீ முடிசூட்டிக்கோன்னு நம்ம சிஸ்டர் எல்லாரும் சொல்றாங்க. என்ன ராஜா இல்லாமல், நாடு ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ முடிசூட்டிக்கோ, உங்க அப்பா உனக்கு கொடுத்துட்டாரு, வரன் கொடுத்தது பிரகாரம் டெக்னிக்கலா உனக்கு வந்துருக்கு. செய்யாதன செய்யும். எங்க பரம்பரையில இது வரைக்கும் சமயத்துக்கு தம்பியானவன் இந்த மாதிரி முடிசூட்டுறதுன்றதான பழக்கமே கிடையாது, நான் இந்த பதவிக்கெல்லாம் வரமாட்டேன் சொல்லி பரதன் நம்பி அன்னைக்கு இது பண்ணார். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்றதான். தீக்குறளை சென்றோதோம் ரொம்ப ஜாக்கிரதையானவன். அதாவது கோல் சொல்றதுன்றது கூடாது, பேக் ஃபைட்டிங் அப்படின்றதான். ஒருத்தர் விக்கச்சே எதையான ஒன்று ஸ்வீட்டா சொல்றது, அவள் அங்கிட்ட போன உடனே அவளை பற்றி படிக்கிறது, இல்லை அவளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் தீக்குறளை சென்று போதும். நான் வந்து இன்னொருத்தருக்கு தேடி போய் நான் இந்த மாதிரியான இதெல்லாம் கோட் சொல்ல மாட்டேன்றதாக. அது மாத்திரம் ஓதோங்கிறது என்னன்னு கேட்டா, நானா சொல்லல, இவர் வந்து ஏன் வந்து என்கிட்ட சொன்னார், அதைத்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் ஆர்டினேட்டிங் இல்லை, நான் ஃபார்வர்ட் தான் பண்றேன். ஓதோங்கிறதாக சொன்னாங்க, வாட்ஸ்அப் ஸ்டைல சொல்லணும்னாங்க. நானே இது இனிஷியேட் பண்ணதான மெசேஜ் இல்லை, அவர்கிட்ட வந்தது, இதை நான் சிம்பிளி ஃபார்வர்ட் பண்ணேன். ஓதுதல், ஓதுதல்னாக்க சொன்னதையே திருப்பி சொல்றது, குரு என்ன சொல்றாரோ அது அந்த மாதிரியும் பண்ணணும். மூத்தர் சொன்னதையும். அப்ப என்னன்னு கேட்டா, யாருக்கும் கெடுதலான வார்த்தையை சொல்ல மாட்டோம்ன்றதுதான் என்னுடைய சாரமான விஷயம். உண்மையை சொல்லுவோன்றதோ, அது உண்மைன்னா என்னன்றதுக்கு சத்தியம்னா என்னன்றதாக கேட்டார். பூதஹிதம் வாக்கியம் சத்தியம் டெஃபினேஷன் கொடுக்குது.
எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதான வார்த்தை இருக்க, அதுதான் சத்தியம் எனப்படும். வள்ளுவர் இதே தான் சொல்றார். இது சொல்றாரு, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் நீ சொல்ற வார்த்தையினால யாருக்கும் கெடுதலே வரக்கூடாது. அப்படிப்பட்டதான வார்த்தை. நான் உண்மையை சொல்றேன்னு ஒரு விஷயம் என்ன பண்ணார், நான் இப்போ சத்தியம்தான் பேசுவேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பசுமாடு இவருடைய ஆசிரமத்தில் ஒழிஞ்சிட்டு ஒரு மனுஷன் ஒழிஞ்சிருந்தான். யாருக்கோ பயந்துட்டு ஒழிஞ்சிருந்தான். அவன் தேடினான், பசு இங்கே இருக்கா, இந்த ஆள் இங்கே இருக்காங்கன்னா, ஆமா இங்கேதான் இருக்கான். ஏன் அப்படின்னு அவன் அடிச்சுட்டு போய் அந்த பசுமாட்டை அடிச்சுட்டான், இந்த ஆளையும் கொண்டுட்டான். எந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சமயம் ஒன்று வந்தது. யாரோ ஒருத்தர் ஒழிஞ்சிட்டார், காப்பாற்று அவர் ஒழிஞ்சிட்டார். தொத்தின் வந்தவன் கேட்கிறான், இங்க வந்தான் அந்த ஆளு, கண் பார்க்கும் பேசாது, வாய் பார்த்தா பேசும் ஆனால் பார்க்காது. சரி ரெண்டு கண்ணாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவ ரெண்டு பேருக்கும் முடிச்சதுன்னா அவர் நரகத்துக்கு போனார், இவர் சொர்க்கத்துக்கு போனார். நான் உண்மையை தானே சொன்னேன், நீ சொன்ன உண்மையினால பல பேருக்கு தீங்கு நடக்குது. இவர் எப்படி சொன்னார்னா, இந்த மாதிரி குழப்பி விட்டார், பொய் சொன்னாரோ இல்லை ஏதோ பண்ணாரோ, ஆனாலும் ஒரு உயிரை காப்பாற்றினார். அதுதான் அங்க தீர்மானிக்கிறது. ஆகையினால தீப்பொருளை சென்று வரும், யாருக்கும் கெடுதல் தரக்கூடியதான வார்த்தையை சொல்ல மாட்டோம். சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா, சத்தியம் அப்படி அப்பிரியம் நம் ப்ரூயா, பிரியோபி அசத்தியம் நம் ப்ரூயா. சாஸ்திரம்ன்றது ரொம்ப கஷ்டம். சத்தியத்தையே சொல்லும், பிரியத்தையே சொல்லும். உண்மைன்றது கசக்கும், பிரியம்ன்றது உண்மையா இருக்காது. உண்மையை சொல்லும், பிடித்ததான வார்த்தையும் சொல்லும். சத்தியமா இருந்தாலும் பிடிக்காத வார்த்தையை சொல்லாத, பிடிச்ச வார்த்தையை சொன்னாலும் பொய்யை சொல்லாத. என்ன பண்ணணும், ஜாகிரதையா. அதுதான் பெரியவாள்லாம் சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் கொடுக்கறது, இதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். அதனால யாருக்கும் ஒரு தீர்க்கும் வராததான செயலை பார்த்து சொல்லணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி தீப்பொருளை சென்றோம்ன்றதுக்கு ராமாயணத்துல இருந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்றார். என்ன அப்படிங்கிறாங்க, 10 மாசம் அசோகவனத்தில் சீதாதேவி வனவாசம் சிறைவாசமாக இருந்தார். அதுல அந்த இதுல சுந்தரகாண்டத்துல 18வது சர்க்கம் படிச்சாங்க. அந்த ராட்சசிகள் எல்லாம் சுத்தி இருக்காங்க, காவலுக்கு அரக்கையெல்லாம் ராவணன் போட்டுருக்கான். யார் எப்படி இருக்கான்னு கேட்டார். இந்த ஹாரி பாட்டர் மாதிரியான மூவிஸ்லாம் சில பேர் பார்த்தா பூதம்லாம் வரும், அது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். மூக்கு பெருசா இருக்கும், ஒரு காது இருக்காது. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் அந்த அரக்கைகள்லாம் இருக்காங்க. ஏகாட்சி ஏகதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இவா எல்லாரும் 24/7 சீதையை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ராவணனை வதம் பண்ணி பெருமாள் சீதையை மீட்டு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு நாள் கூட சீதை பெருமாள் கிட்ட தனியா இருந்துட்டே கூட இந்த ராட்சசிகள்லாம் என்னை தொந்தரவு பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. தீப்பொருளை சென்றோதோம் எப்படி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அது மாதிரி அடிக்கணும்னு சொன்னாங்க. ராம ஜெயம்ன்றதாக சொல்லி ராமன் ஜெயிச்சுட்டாருன்றதான ஸ்வீட் நியூஸை கொடுக்குறாரு ஹனுமான். ஹனுமான் கொடுத்தாரு சீதைக்கு ரொம்ப இதை விட ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும். ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணியாச்சுன்னா ஒருத்தருக்கு எப்படி இருக்கும். அந்த மாதிரி பரம ஆனந்தத்தில் இருக்கும். போனது 2 வாரம் கொடுத்தேன், என்ன ஒன்றும் கேளு நான் தரேன். ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் போகிறோம். எனக்கு வேற ஒன்றும் பர்சனலாக வேண்டாம். லாஸ்ட் டைம் வச்சு பார்த்தேன், உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணா இந்த ராட்சசிகள்லாம். நீங்கள் பர்மிட் பண்ணாங்க, ஒரே குத்துல எல்லாரையும் நசுக்கிடுறேன், நீங்கள் அனுமதி பண்ணணும். இது நாட் அலோவ். பாபானாம் வா சுபானாம் வா பதாகனானாம் லோகமா காரியம் கருணமாக்கியன நகர்சின் அபராத்தியதி. நீ பார்க்கறது தப்பா இருக்கு, அது நல்லதோ கெட்டதோ அவ பார்வையில் தான். நான் அவர்கள் பண்ணதை தப்புன்னு நினைக்கல. ஏன்னு கேட்டா ராவணனுக்கு கீழே வேலை செய்யலாம், அவன் சொல்றது தான் செய்யணும். அதனால அவர்கள் பேர்ல தப்பு இல்லை. அதனால
எதா இருந்தாலும் கருணையோட கூட எந்த விஷயமா இருந்தாலும் இறக்கத்தோட கருணையோட கூட பார்த்து அவர்களை மன்னிக்கணும் அப்படின்றதான் சொல்லி, நீ எவ்வளவுதான் ஸ்வீட் நியூஸ் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றதான். தீக்குறளை சென்றுவதும் அப்போ தப்பு பண்ணவாளுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாதான்னு ஒரு கேள்வி வருது. ராட்சசிகள் 10 மாசம் தப்பு பண்ணாலும் அவ எல்லாருக்கும் சேர்த்து திருச்சடைந்ததான ராட்சசி சீதை கிட்ட சரணாகி பண்ணிடுறார். சீதை தான் ராமன் தான் வந்து ஜெயிக்க போறான், ராவணன் தோற்க போறான்னு கனவு கண்ட முடியாதால இதுதான் நடக்க போகுது. இப்பயே நீ சீதையை நம்மளாம் சரணாகதி பண்ணி அடைக்கலம் புகுவோம்னு சொல்லி திருச்சடை சரணாகதி பண்றார். மற்ற ராட்சசிகள்லாம் நான் பண்ணலன்னு சொல்லலை, சரணாகதியும் பண்ணல, வேண்டாம்னு சொல்லலை. அதனால திருச்சடையினுடையதான ஃப்ரெண்ட் இருந்ததாக வச்சுட்டு திருச்சடை பண்ணதுக்காகவும் அவளெல்லாம் காப்பாற்றினாள் பிராட்டி. ஆனா பண்ண தப்பு அதுக்கப்புறமும் ஆனால் சீதையை கேன்சல் பண்ணாடு, அதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் அழகான ஒரு கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு, லைட் பனிஷ்மெண்ட். என்ன அப்படின்னா அனுமார் சொல்ல, தேவி இவாள் எல்லாரையும் ஒரே குத்தா அப்படி ரசிக்கிறேன். அனுமார் முன்னாடி வச்சு சண்டை போட்டது எல்லாத்தையும் அவள் பார்த்துருக்கான். இந்த குரங்குக்கு எவ்வளவு பலம் இருக்குன்றது தெரியும். அனுமார் கோபத்தோட கையை அப்படி தூக்கி ஒரே குத்துல நசுக்கி சப்பையாக்கிறேன்னு சொன்னார். அப்படி அந்த பண்ண உடனே அப்படி அடிக்கிறேன்னு சொன்னாலே ஒரு மிரட்டல் பயம் வரும்போது அந்த பயம்தான் வாழ்க்கை. அந்த ஒரு செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட் அது சரியா போச்சு. ஆகையினால தீக்குறளை சென்றோம். அப்புறம் என்ன பண்ணோம்னு கேட்டா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, ஐயமும் பிச்சையும் டிசர்விங் பிளேஸ்ல எல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதான. யார் யாரெல்லாம் டிசர்விங்கும் அவன் எல்லாருக்கும் கொடுக்கணும். பிச்சை பிச்சைன்றது என்னன்னு கேட்டா பிச்சை அப்படின்றதான. பிச்சைனாக்க சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் கொடுக்கறது அப்படின்றார். ஆந்தனையும் கைகாட்டி, ஆந்தனையும் கைகாட்டினாக்க எவ்வளவு பேர் வந்திருக்காலும் அத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு. இவங்க எவ்வளவு பேர் இருக்காலும் ஒரு 10 பேர் கொடுத்துட்டு அவ்வளவுதான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூ ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுக்கணும். டியூல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு கொடுக்கணும், போறோம்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கணும். ராமனுடையதான முன்னோர்கள் ரகுநாதராஜான்னு அவர் என்ன பண்ணுவார்னா தானம் கொடுப்பார். தானம் கொடுத்தாக்க என்னன்னு கேட்டா, அந்த தானத்தை வாங்கிட்டு போராடல கையில நிறைய வச்சுட்டு போராடு இருக்க மாதிரி தானம் வாங்க வருவான். அவளுக்கு இவனே கொடுப்பாங்க, தண்ணில இருந்து தானம் வாங்கிட்டு போறோம். அந்த மாதிரியான இப்படி ஆந்தனையும் அவர்கள் போரும்னு சொல்ற அளவுக்கு கொடுக்கணும்ன்றதாக அது சொன்னாங்க. அப்படி இது ஐயமும் பிச்சையும் இல்லைன்னா ஐயம்ன்றதாக சொல்லி பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யார் வராளோ அவளுக்கெல்லாம் பகவானை பத்தி சொல்லி கொடுக்கணும். பிச்சை இருந்ததாக சொல்லி ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யார் வராளோ அவளுக்கெல்லாம் ஜீவனை பத்தி சொல்லி தரணும்ன்றதாக அந்த விஷயத்தையும் அப்படி சொன்னார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இருந்ததாக. ஆந்தனையும் கைகாட்டி இருந்ததுக்கு எங்க ஆச்சாரியன் ஒரு கதை சொல்றான். தானம் பண்றதுடைய சிறப்பு, அது எவ்வளவு நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம பண்றதான தானம் தான் நம்ம கூட வர முடியும், வேற எதுவும் நம்மளோட வராது. அந்த அலெக்சாண்டர் இருந்தாங்க, அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சான், உலகம் முழுக்க ஜெயிச்சான். அப்ப ஜெயிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணான்னா, அவன் தன்னுடையதான யாரு க்ளோஸா இருந்தாலும் அவர்கிட்ட அவன் கடைசியில தான் சார்ந்ததுக்கு முன்னாடி இந்த என்னுடையதான அந்த இது சொல்லி கொட்டி அதுல 2 ஓட்டை பண்ணி என் 2 கையும் வெளியில விழுக்கும், அப்படி வச்சு என்ன அர்த்தம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, உலகத்தையே ஜெயிச்சேன் ஆனா ஒன்றும் கொண்டு போறேன்றதாக எப்படி தான் போறேன் அப்படி அது ஒரு கருத்து சொல்லுவான். அந்த மாதிரி கூட வந்து இந்த புண்ணியம் தான் தான தர்மங்கள் தான் கூட வரும் அப்படின்றதாங்க. அதுல ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க, ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தான், யாருக்கும் கொடுக்க மாட்டான், நிறைய செய்யணும். ஆப்போசிட் வீட்டுல ஒருத்தன் நல்ல தாராளமான
அந்த தாராள மனசு இருக்கிறவனுடைய பங்களா ரொம்ப இது நல்ல பங்களா. இவனுக்கு கஞ்சனுக்கு என்னன்னாக்கா அவனை கொடுக்க சொல்லி அவனை ஏழையாக்கி அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடணும் அப்படின்றது. அதனால ஊர் முனையிலேயே அந்த தெரு முனையிலேயே ரெண்டு வீடு எழுதா இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து வருவா தானம் வாங்கிறதுக்கு இந்த கஞ்சன் வீட்டுக்கு போவாங்க. இந்த கஞ்சன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க, என்கிட்ட ஒன்றும் சரியா இல்லை சார், நானும் கஷ்டப்பட்டு இந்த எழுத வீட்டுக்கு போகிறேன் அவர் கொடுக்குறாரு. இந்த மாதிரியே பண்ணிருந்தா எழுத வீடு எழுத வீட்டுக்கு போவான். அங்கே போய் வாங்கிட்டு போயிருந்தேன், எல்லாரும் வாங்கிட்டு போயிருந்தார், அவர் கொடுத்துருந்தார். ஒரு நாளைக்கு இந்த யமன் கிங்கரர்கள் இந்த கஞ்சனை கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் எவ்வளோத்துக்கு அழிச்சுட்டு போய் இது அப்போ இந்த மாதிரி ஒரு மகா கஞ்சன் இவனை இந்த மாதிரிலாம் சித்தகுப்தன்கிட்ட கேட்டு இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தண்டனையெல்லாம் கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு என்ன ஆச்சரியம் என்னன்னா, உடம்பு முழுக்க அவனுக்கு சித்திரவதை. இந்த கஞ்சனுக்கு அந்த யமலோகத்தில் சித்திரவதை பண்ணுறாங்க. அந்த விரல் காமிச்சாலும் அதுக்கு மாத்திரம் சந்தனம் கலவி பூமாலை போட்டு அதுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணிருந்தாங்க. என்னையா அந்த மாதிரி பண்றீங்கன்னு அவன் கேட்டான். விரல் தானே நீ காமிச்ச, அதனால ஒரு 4 பேர் நன்மை எடுத்தாரு, அதனால அந்த விரலை மாத்திரம் விட்டு மீது எல்லா இடத்தையும் அவனை டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் சித்திரகுப்தன் ஓடி வந்தான். தப்பா இந்த ஆளை அழிச்சுட்டு வந்துடும், இன்னும் பூலோகத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்றதான் சொல்லி சரி அவன் கொண்டு போய் திருப்பி பூலோகத்திலேயே அவன் வீட்லேயே விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, யாராவது வீட்டுக்கு யாச்சகம்னு வந்தாங்க, இதை வெளியில வரேன்னு சொல்லி உள்ள போயிட்டு இவருடையதான ஆடை எல்லாத்தையும் அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு போங்க அந்த வீட்டுக்கு போங்கன்னு உடம்பு முழுக்க சுத்தி சுத்தி காமிப்பாங்க. இவனுக்கு நிஜமாவே நேரம் வந்தது, எவன் எங்கிறவர்கள் அழிச்சுட்டு போனான். இவனை என்ன பண்றது ஒன்றும் தெரியல, வெறும் கஞ்சனா இருந்தா. ஆனா இந்த மாதிரியும் ஒரு ஏதோ பண்ணா அதுல ஒரு 4 பேருக்கு நல்லது நடந்தது. இவன் என்ன பண்ணலாம்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ சப்த ரிஷிகள் அங்க வந்தாலாம். இவனை கூப்பிட்டு சொன்னான், ஏப்பா நீங்க எல்லாத உடம்பால காமிச்சதுக்கே இவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு, ஆக்சுவலா நீ கொடுத்துருந்தாங்க எப்பேற்பட்டதான புண்ணியம் உனக்கு கிடைச்சிருக்கும். நீ பொய்யா பண்ணதுக்கே இவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது, நல்ல பலன் கிடைக்கிறது, நிஜமாவே பண்ணேன்னாக்க உனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அவன் பிறந்து இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் உபதேசம் எல்லாம் நல்லது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு கதையை எங்க ஆச்சாரியன் சொல்லுவாங்க. துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் எப்பவும் இது துரியோதனன் பொறாமை, அவனுக்கு எப்பவும் பொறாமை. நான் வச்சதான ஒரு சித்தரசன் கர்ணன் அங்க தேசத்துக்கு சின்ன அது ஒரு ஸ்மால் இது செங்கல்பட்டு மாதிரி ஒரு பிளேஸ், அதுக்கு ராஜாவா இருந்தான். ஆனா கர்ணன் மாதிரி தானம் பண்றவன் யாருமே இல்லைன்னு உலகம் முழுக்க அவனை தான் புகழது. நான் எப்பதா இங்க இருக்கேன், மகாராஜாவா இருக்கேன், என்னை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்றதாக ஒரே அவனுக்கு உள்ள பொறுப்பிட்டே இருக்கு. அதே சமயத்தில் வெளியிலேயும் சொல்ல முடியல. நானும் நிறைய கொடுக்குறேன், துரியோதனன் சொன்ன நானும் அவனும் கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த மாதிரி டாம்பிகத்துக்காக கொடுக்க ஆரம்பிச்சான். அது கொடுத்தாங்க. அது ஆனாலும் கர்ணன் கொடுக்குற மாதிரி பேர் வருது. அப்போ கிருஷ்ணன் ஒரு சமயம் அங்க வந்தார். துரியோதனன் சொன்னார், கிருஷ்ணா எனக்கு மனசுக்குள்ள ஒரு பிரயத்னம் இருக்கு. இந்த கர்ணன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு நான் வச்ச பையனுக்கு அவனுக்கு இவ்வளவு புகழ் இருக்கு, நான் கொடுக்குறேன் அப்படியா? நான் நீ என்ன பண்றேன்னா யார் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. சரி, உனக்கு என்ன வேணும் கிருஷ்ணா அப்படின்னு. எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், ஏதாவது வேணும்னாக்க உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அப்போ நீ கொடு. நல்ல மழை, இப்போ திருநெல்வேலியெல்லாம் பெய்யுற மாதிரி மழை, ஒரு வாரம் 10 நாள் கண்டினியூஸாக அதே மாதிரி பெய்யுது, எல்லாம் ஈரமாயிடுது. அப்போ கிருஷ்ணர் ஒரு ஆள் அமைச்சு வண்டியெல்லாம் அமைச்சு ஒரு சீட் அமைச்சார். துரியோதனா இந்த சீட்டு கொண்டு வரவாகிட்ட 100 வண்டி காஞ்ச விறகு வரும், நான் ஒரு வியாபாரம் பண்றேன், அதுக்கு இதுக்காக பர்பஸுக்காக 100 வண்டி காஞ்ச விறகு வரும். இந்த கிருஷ்ணனுக்கு வேற நேரம் காலமே தெரியாது, எல்லாம் நனைஞ்சு கிடக்கிறது, நான் எப்படி
அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவோம். இல்லைப்பா அப்படின்றதாக சீட்டு கொண்டு வந்தவங்கிட்ட சொல்லிட்டாங்க. பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டார். முதல்ல துரியோதனர்கள் இல்லைன்னு சொல்றார். கர்ணன் கிட்ட போ. கர்ணன் என்ன பண்ணான்னு கேட்டார். அவ்வளவுதான் கிருஷ்ணன் கேட்டுக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரண்மனையை எடுத்து அதுல இருக்கிறதான மரங்கள் எல்லாத்தையும் எடுத்து 100 வண்டியை போய் அனுப்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணர் வந்தார். பாத்தியா உனக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாத்தியா அப்படின்னு சொல்லி வாஞ்சிகாத்து அதிக பிரதானம் அனுப்பிய பிரியம் ரூபே தஸ்மாத் கர்ண ஸ்தவாதிகான்னு கிருஷ்ணன் சொல்லுவாங்க. நீ எவ்வளவு கொடுத்தாலும் என்னன்னு கேட்டார். வாஞ்சிகாத்து அதிக பிரதானம் 100 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் கொடுப்பான்னு கர்ணன். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றார். அனுப்பிய பிரியம் ரூபே அந்த தானம் வாங்கிட்டவன் அப்படி வாங்கிட்டு போவச்ச பூசிட்டு போவான். அதுதான் நீ 3வது பாசுரத்தில் வருது. ஓங்கி உலகளந்த உத்தமன்றதாக வாகனம் ஒன்றிய பற்றி சொல்றார். ஒரு 10 நிமிஷம். அப்போ அந்த பூசிட்டு போவான் வெட்டப்பட்டு. ஏதோ தானம் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். ஆனா வெட்டம் இருக்கும். இப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு போறோம். அப்போ அந்த கூச்சம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கர்ணன் என்ன பண்ணுவான், அவன் தோல்ல கையை போட்டு கேட் வரைக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன், உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் வாங்கணும், நான் தரேன் அப்படின்றாங்க. அதிகமாக என்னால் கொடுக்க முடியல, என்னால் முடிஞ்சதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இப்படி அவரை கூர் பண்ணி அனுப்புவாங்க. அனுப்புறச்சே பிரியம் கொடுத்தேன் தஸ்மாத் கர்ணா தவாதிகா. அதனால கர்ணன்றவன் எப்பவுமே உன்னோட மேற்பட்டவன் தாண்டா துரியோதனன் சொல்லி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் நெய்காட்டி உயுமாறெண்ணை உகந்தேனோ ரூபாவாய்கிறார். உய்வதற்கு 6 விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையத்தெழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம்ன்றதாக தான் சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியாக பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்ன்றதாக கேட்டார். பரமன் அடிப்பாடு, நாட்காலே நீராடி, அதுக்கப்புறம் எப்படி சொல்றாங்க, பரமன் அடிப்பாடி நாட்காலே நீராடி ரெண்டாச்சா. அப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறினே உகந்தேரோ இருக்கும். அதுவும் உகந்து கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணச்சே எப்படி பண்ணணும்ன்றதாக கேட்டார். ஹாப்பியா பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும். இதுதான் ஒரு இது சொல்றாங்க. அது என்ன இன்வால்வ்டா பண்ணாக்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சந்தோஷம் வரும். அதுதான் உகந்து சந்தோஷத்தோட பண்ணணும் அப்படின்றதாங்க. அதனால இந்த பாசனத்தினாலே இப்படி அந்த விரதத்துக்கு நோன்புக்கு வேண்டியதான செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்றதான விஷயங்களை எல்லாத்தையும் பற்றி சொன்னார். இந்த 3வது பாசனத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் திங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு மேலுவிட பொங்குவடை கோவில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதேவுக்கிலிருந்து சீத்த முனை பற்றி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் திரைத்தேவாய் அப்படின்றதான இந்த நோன்பு திருப்பாவைன்றதான பாவை நோன்புன்றதான நோன்பு நோக்காக்க நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த ஊருக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றதை இந்த பாட்டில் சொல்றார் அப்படின்றதான. அது என்னன்னா வயல் செழிப்பா இருக்கணும்னு முதல் ஹாஃப்ல சொல்றார். 2வது ஊரும் நாடும் செழிப்பா இருக்கணும்னு பசுக்களுடையதான அந்த சமர்த்தியை சொல்றாங்க. அதனால தங்களுடையதான இந்த நோன்புனால ஊருக்கும் நாட்டுக்கும் என்ன நன்மை கிடைக்கும்ன்றதான. அதுதான் ஒரு சாதாரணமா இருக்கிறவர் சொன்னார். அது என்ன வார்த்தை, இந்த இதுதான் கான்செப்ட் தான். ஊருக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்றதான. எல்லாம் தான் நல்லா இருந்தா போறதுக்காக நினைக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். தனக்கு பணம் வந்து தானும் தன் குடும்பம் நல்லா இருந்தா போறதுக்காக நினைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஸ்லோகம் கடைசியில் சொல்லுவாங்க, லோகா சமஸ்தா சுதினோ பவந்து, உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். எது பெட்டர்? நீ மாத்திரம் நல்லா இருந்து உலகம் நல்லா இல்லைங்க, உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால உலகம் நல்லா இருந்ததுன்னா நீ நல்லா இருக்கணும், அதுலயே நீ மொத்தம் தானே அப்படின்றாங்க. அதுதான் இந்த பாசுரத்துல சொல்றா, நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் நடக்கிறதான நன்மைகள்லாம் என்ன கிடைக்கும்ன்றதான ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்றதான
இந்த உத்தமன் முதல் பாசுரத்தில் நாராயணன்றதாக பல வைகுண்டத்தில் இருப்பவரை பற்றி சொன்னார். பரமந்ததாக அந்த வைகுண்டன் அவருடையதான உயர்வை பற்றி 2வது பாசுரத்தில் சொன்னார். இது 3வது பாசுரத்தில் பகவான் எங்கும் இருக்கான், தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், வியாப்தின்றதாக சொல்லுவான். எங்கும் அந்த சர்வம் வியாபிய நாராயண ஸ்திகான் அப்படின்றதாக வேதம் சொல்லுவோம். அதனால உள்ளும் புறமும் எங்கும் பகவான் இருக்கான்னு சொல்றாரு. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். ஓகே புலகலந்த உத்தமன். இந்த திருவிக்ரமாவதாரம் பண்ணி 3 லோகங்கள்லையும் பகவான் இருக்கான் அப்படின்றாங்க. அந்த வியாப்தியை இந்த பாசுரத்தினாலே சொல்றார். பகவான் எப்படி இருக்காருன்னா பால்கடல்ல எதுக்கு பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு கேட்டார். அது ஒரு இது மாதிரி தாயார் குழந்தைய தொட்டில் போட்டாங்க, உள்ள போய் கட்டல் படுப்பா, தொட்டிலுக்கு வெளியே தான் படுப்பா. அதுக்கு தான் கட்டெடுப்பு போய் சிட்டெடுப்பு போய் கடிக்க போடுறோம், அது எப்போ அழுப்போம் தெரியாதுதான் சொல்லி அந்த தொட்டிலுக்கு வெளியே தாயார் எப்படி படுத்துப்பாளோ அதே மாதிரியாக லோகத்தை எல்லாம் படைச்சு நம்மளையும் படைச்சதான பகவான் நம்மளாம் நம்மளுடைய குறையெல்லாம் கேட்டு அது தீர்க்க வேணுன்றதுக்காக பார்க்கடல்ல சயனிச்சுருக்காங்க. ஆனா பெருமாள் சொல்றார், பார்க்கடல்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக ஒத்துருமே கூப்பிடலையே அப்படின்றாங்க. அதனால எப்படி இருக்காருன்னு கேட்டார். பனிப்பட்டதுன்னா அந்த மார்கழி மாசம் பனிப்பட்டதுன்னா மூங்கிலானது அப்படியே சாஞ்சு இருக்கும். காத்தால வெயில் அடிச்சதுன்னாக்க அப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் மூங்கில் அப்படின்றாங்க. ஓகே உயரும். அந்த பனிப்பட்ட மூங்கில் போல யாரும் கூப்பிடாததுனால, உதவிக்கு கூப்பிடாததுனால பகவான் பார்க்கடல்ல சாந்தி கடந்தான். இந்திரன் கூப்பிட்டான், ஏ பகவானே, மகாபலி என்னுடையதான தேவலோகத்தை அபகரித்துக் கொண்டான், என்னை துரத்தி விட்டான், நீதான் என்னை காப்பாற்றி என்னுடையதான தேவலோகத்தையும் மீட்டு தர வேண்டும் அப்படின்றதான. கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, டக்குன்னு அந்த சூரியன் பட்டதான மூங்கிலானது நிமிர்த்து ஓகே நுகரும் அந்த மாதிரியாக பகவான். அப்போ பகவான் என்ன பண்றாருன்றதாக கேட்டார். இது தன்னுடையதான காரியம் பண்றது, இந்த பகவான் பிரத்யாருடையதான காரியம் பண்றது, அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்றதுக்காகவும் முயன்றார். தன்னுடைய பக்தனான இந்திரனுக்கு காரியம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்றதாக சொல்றார். அமல்நாதி பிரான்ல ஆழ்வார் சொல்றார், உவந்த உள்ளந்தனாய் உலகமுடந்து அந்த முறை. உலகத்தை அளந்தானே, எப்படி போய் அளந்தான்னு கேட்டார். உவந்த உள்ளந்தனாய், உவந்தா சந்தோஷத்தோட கூட அப்படின்னு அப்படி சந்தோஷத்தோட போனான். யார் அவன்னா உத்தமன் பேர் பாடி. உத்தமனுடையதான பேர். அவனுக்கு என்ன உத்தமன் கேட்டார். மனுஷன் 3ஆ பிரிக்கிறார். அதமன், மத்தியமன், உத்தமன். அதமன்கிறவன் தான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மற்றவர்களை கெடுப்பான், தாழ்த்தவன். தானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் மத்தியமன். தன்னை அழித்துக் கொண்டாவது மற்றவர்கள் நன்றாக இருக்கணும்னு நினைக்கிறானே அவன் தான் உத்தமன் அப்படின்றான். பகவான் என்ன பண்றான்னா, சர்வேஸ்வரன் ஜெகத்தையே சிந்திக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, இந்திரனுக்காக போய் யாசனம் பண்றான் மகாபலியின் இடத்திலே. தன்னை அழித்துக் கொண்டு மகாலட்சுமியினுடையதான பதி, லட்சுமி பதி, சிவபதி, அப்படிப்பட்டதான பகவான் உபய விபூதி நாதன் அவன் என்ன பண்றான்னு கேட்டார். பிச்சை எடுக்கிறான். மகாபலியினுடையதான யாகசாலையில போய் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுத்தா என்ன ஆகும்? குறுகி போயிடுவான் மனுஷன். அந்த யாசகம் பண்றாங்க அவனுடையதான நிறைய ஒரு கவி சொல்றாரு. என்னன்னு கேட்டார், இருக்கக்கூடிய ரொம்ப லைட் வெயிட்ன்றது புல்லு. புல்லு ரொம்ப லைட் வெயிட். அந்த புல்லை விட பஞ்சு லைட் வெயிட். பஞ்சை விட இந்த யாசகம் பண்றாங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் தனக்கு ஏதாவது குடும்பம்ன்றதாக கேட்கிறாங்க, அவன் அந்த பஞ்சை விட லைட் வெயிட். ஓ அப்படியா, பஞ்சு விட லைட் வெயிட்னா இவனே காற்று அடிச்சுட்டு போறது இல்லை. காத்துல பறக்கணும் எவ்வளோ லைட்டா இருக்காங்க. வாயு பகவான் பார்த்தா இவனை தொட்டாக்க நம்மளுக்கே ஏதாவது கேட்போம். அதனால ஆளுநர் இருக்கிறதாக சொல்லி அவனை திருத்தத்திலே வாயு பகவான். அப்படி இருக்கிறதான யாசகமுடையதான நிலைமை. சர்வேஸ்வரன் போறா யாசகம் பண்ணணும்னு, கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கு நான் தேவேந்திரனுக்காக போறது. ஏன் யாசகம் பண்றாரு? சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கி தர வேண்டியது தானே.
மகாபலி ரொம்ப நல்லவன் அப்படி இருக்கிறான். பிரகலாதனுடையதான பேரன். அதனால உன்னுடைய வம்சத்துல வருவாளை நான் சொல்ல மாட்டேன்னு நரசிம்மாவதாரத்திலே வரப்பட்டிருக்காரு. இவனும் மகாபலியும் ரொம்ப நல்லவன். அந்த சமயத்துல எப்படி இருக்கான்னு கேட்டார். சுக்கராச்சாரியரை வச்சுட்டு ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அப்படிப்பட்டதான உயர்ந்தவர்கள் முனிவர்கள்லாம் கூட இருந்து வேள்வி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவனோட போய் எப்படி சண்டை போட முடியும்? அதனால அவன் நல்லவன் தான் பேசிட்டார் அப்படின்றதான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான். வேற மெத்தட்ல தான் அவனை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி அதுல யாசகம் போறதுனால பெருமாள் தோன்றாயிருக்கு. ஆனா அழகு வாமன மூர்த்தியினுடையதான அழகு, அந்த ஜொலிப்பு அது சொல்லவே முடியாது. கிருஷ்ணனை போல வாமனனுக்கும் அழகு, கிருஷ்ணனை போல வாமனனுக்கும் விஷமம், கிருஷ்ணனை போல வாமனனுக்கும் பொய், இதெல்லாம் இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றது, கலப்படம் பண்றது, ஒண்ணு சொல்லி இன்னொன்று பண்றது இத்தியாதி எல்லாம் பண்றதுல ரெண்டு பேரும் ஒண்ணு. அதனாலதான் அனுபவங்கள்லாம் கிருஷ்ணனை எவ்வளவு அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி வாமனனை தான் அனுபவிப்பார்கள் அப்படின்றதான். அதுல அந்த யாகசாலைக்கு போற வாமனமூர்த்தி போனாக்க மகாபலி பார்க்கிறார். பார்த்த உடனே தேஜஸ், பகவானுடைய தேஜஸ் என்னன்னு கேட்டா, விராட் ஸ்வரூபமாக இருக்கிறதான பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுன்னு கம்பரஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அது டைமண்ட் மாதிரி இருக்கிறது. அவ்வளோ ஷைனிங்கா போற பகவான் தேஜஸை பார்த்த உடனே மகாபலி யாகத்தை நிற்கிறான். யாரு சுவாமி? அது அழகா ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். கஸ்தம் பிரம்மன் சுவாமி நீர் யாரு? அபூர்வா. அடிக்கடி யாசகம் கேட்கிறவன் இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம். அபூர்வா. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட யாசகத்துக்கு வந்ததில்லை. கஸ்தம் பிரம்மன் அபூர்வா அப்படிங்கிறார். வசதவ வசதி, எங்க வசிக்கிறேன்? வீடு எங்க? யாகிலா பிரம்மசக்தி, உலகமெல்லாம் என்னுடையதான். அப்படின்னா என்ன? எந்த சின்ன காலியா இருக்கோ அங்க போய் கொடுக்கும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். எல்லோ பாவம், வீடு கூட இல்லை போல இருக்கு. நஸ்தே தாத்தா வசதவ ஜனகா, உன்னுடைய அப்பா யாரு? எனக்கு யாரு? யாரும் ஆதியம் அந்தமும் இல்லாதவர் தானே நான். அதனால அப்படி எனக்கு யாரு? தெய்வத்தை அந்தம் ஸ்மராமி, எங்க அப்பா யாருன்னு தெரியல. ஐயோ பாவம், அப்பா யாருன்னு கூட தெரியாம இந்த பிரம்மச்சாரி இருக்கான் அப்படின்னு அவன் மனசுல அவன் நினைக்கிறான். இந்த ஸ்லேட்டரில் சொல்றாங்க வார்த்தைகள் பகவான் அப்படி சொல்ற. அவனுக்கு மனசுல அப்பா இல்லாதவன் கொச்சத்தோட ஜனகா, இது அஸ்தே கிராந்தா, உன்னை யார் காப்பாற்றுறாங்க? அநாதா, அநாதன் கேட்டுதான். ஐயோ பாவம், அநாதனான்னு சொன்னாங்க. நாதன் இல்லாதவன். எனக்கு மேல யாரா இருக்கும்? நாதன் மேல சுவாமி மேம்பட்டவர், எனக்கு மேல யாரு? அப்புறம் தான் கேட்கிறேன், இந்தே இஷ்டம் பாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. திரிபத பரிவிருதா பூமி, என் குட்டி காலால 3 அடி மண் வேண்டும். அது அல்பம் என்பது குபேரன் கிட்ட போய் கன்சியம் கேட்கிற மாதிரி என்கிட்ட இத்தினோடு உன்னுடைய குட்டி காலால 3 திரிபத பரிவிருதா பூமி, எனக்கு நீ இதை கொடுத்ததுனால எனக்கு 3 உலகம் கிடைச்ச மாதிரி நான் சந்தோஷப்பட வேண்டுதான பகவான் சொல்றார். வாமன் அவன் சொன்னா உடனே கொடுக்குறேன். சுக்கராச்சாரியர் சொல்றார். அவனுடைய குரு, அசுரர்களுடையதான குரு சுக்கராச்சாரியர், அவன் பிரம்ம ரிஷி என்றார். அவர் சொல்ற வந்திருக்கிறது மாயா விஷ்ணுதான் வந்திருக்கான், உன்னுடைய சொத்தெல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்காக வந்திருக்கான், கொடுக்காத சுவாமி. அது யாரா இருந்தாலும் இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி பகவானாகவே இருந்ததால ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய கை கீழே இருக்கும், என் கை மேல இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அதனால கொடுக்க போறேன். வித்யாவளின்னு அவனுடையதான பத்னி. யூஸ்வலா எல்லாரும் கொடுக்காதப்பா, நான் தான் கொடுப்பேன். அப்ப அந்த காலத்து கான்ட்ராக்ட் என்னன்னாக்க, மனைவி பத்னி அந்த ஜலத்தை கார கொடுக்கணும் புருஷன் கையில. அந்த கணவனானவன் அந்த ஜலத்தை, மனைவி கொடுத்ததான ஜலத்தை வாங்கிக்கிறவன் கையில விடணும், கொடுத்தேன்னு சொல்லி. இதுதான் கான்ட்ராக்ட், வேற ஒன்றும் சைனிங் இதெல்லாம் கிடையாது. அந்த தார வார்த்தை கொடுக்கிறதாக சொல்லி இப்படி உள்ளதான் இதுல முடிச்சுட்டாரு. அவன் வந்தான். சுக்கராச்சாரியர் பார்த்தார், நம்ம சிஷ்யன் இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கிண்டியில போய் வட்டா மாதிரி பாருங்க, அந்த ஜலம் வராம தடுக்க
பகவான் என்ன பண்றாரு, கையில பவித்திரம் போட்டுட்டார் கர்ப்பையினால. அதை அந்த கிண்டி முதலத்துல துவாரத்துல விட்டு இப்படி கிழிக்கிறார். சுக்கராச்சாரியனுடையதான் கண்ணு போயிட்டு ஒரு கண்ணு அவர் வலி தாக்காம வெளியில வந்து விழுந்தார், ஜலம் போயிட்டு. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமம் பேர்பாடி, அந்த பலியினுடைய கையிலேருந்து விழுந்ததான ஜலம் இவர் கையில பட்ட உடனே வளர ஆரம்பிச்சார். வளர ஆரம்பிச்சா எப்படி இருக்குன்னு கேட்டார். ஒரு செகண்டும் அப்படியே வளர்ந்து சத்தியலோகத்துல கால் போய் நிற்கிறது. உடனே பிரம்மா அந்த திருவடிக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கிறார். மகாபலி கொடுத்த கையில கொடுத்ததான ஜலம் கீழே விழுந்திருக்கும். அங்க பிரம்மாவானவர் அவருடைய திருவடிக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கிறதும் ஒரே சமயத்தில் ஆச்சு. அவ்வளவு வேகமாக வளர்ந்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அவருடைய பேரை பாடணும் அப்படின்றதான பேரை பாடணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு என்ன யோகியதை வேணும் அப்படின்றதான். நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு ஒரு குவாலிபிகேஷனும் வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணா குவாலிபிகேஷனையும் கொடுத்து மற்ற பலனையும் அது கொடுக்கும் அப்படின்றதான். அதுல தோஷமே கிடையாது. நாம சங்கீர்த்தனத்துல பகவான் நமக்கு பண்ணதான ஒரே ஒரு ஹெல்ப் சொல்லி முடிச்சுக்கலாம். என்ன நாம சங்கீர்த்தனம் பத்தி நம்ம எவ்வளவோ கேட்டுருப்போம், அதனுடைய பெருமையெல்லாம். அதுல ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னாக்க, இந்த உலகத்துல அப்பா பேரை பையன் சொன்னாங்க, அப்பா பேரு கணபதியோ கோபாலமோ பையன் கோபாலா அப்படின்னு சொன்னாங்க. மரியாதை இல்லை. ஒரு பஸ்ல போச்சு, ஒரு கண்டக்டர் கிட்ட என்னப்பா அவருடைய பேரை சொல்லி குருசாமி ஒரு டிக்கெட் கொடுக்குறது. நீ யாரே பேரை சொல்றது? நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ மந்திரி ஆறா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆறா, அவளை பேர் சொல்லலாம்னா பிரசிடென்ட் தான் சொல்லணும். பிரசிடென்ட் சொன்னா போறாது, மிஸ்டர் பிரசிடென்ட். அது பிரசிடென்ட்னாலே அது ஒரு டெசிக்னேஷன் தானே. அதுக்கு மேல ஒரு மிஸ்டர் வேற போகணும், மிஸ்டர் பிரசிடென்ட். அதனால இந்த லோகத்துல இருக்கிற சாமானிய ஜனங்கள்லாம் தன் பேரை சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறான். சர்வேஸ்வரனான பகவான் என்ன சொல்றாங்க, என் பேரை சொல்லுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்க? அவ்வளவு உயர்ந்தவனான பகவான் பேரை சொல்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான். அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்டதான உத்தமன் வேட்பாடி அப்படிங்கிறதான சொல்லி அந்த உத்தமனுடையதான திருநாமத்தை பாடும். திருநாமத்துக்கும் பகவானுக்கும் என்ன, மற்றவர்களை விட பகவான் உயர்ந்தவன். பரமந்ததாக சொன்னதுனாலே எல்லாரையும் விட உயர்ந்தவன் பகவான். பகவானை விட உயர்ந்தது திருநாமம். பகவானை விட உயர்ந்தது திருநாமம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா என்னன்னு கேட்டாங்க, பகவான் எப்படின்னு கேட்டா கோல்டு பார். துபாயில இருந்து பார் பாரா வரும். அது எவ்வளோ ஒரு கட்டியில எவ்வளோ போட்டு கோல்டு பார். பகவான்ன்றது கோல்டு பார். திருநாமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க ஜுவல்லரி. எதை யூஸ் பண்ணலாம்? கட்டியை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? நகையா இருக்குது, அப்பப்போ வழக்கெல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கட்டி போன் போதே அவன், பனி பொன் போதே திருநாமம். இன்னொன்னு சொல்றாரு, 750 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வியாக்கியானத்துல இருக்கிற விஷயத்தை சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. பகவானை இல்லைன்னு சொல்றவாளும் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா ஜோசியர்கள்கிட்ட போவா, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்கு இருக்கிறதான இந்த கஷ்டம் தீர்த்து விடுன்னு சொல்லுவான். பகவானை இல்லைன்னு சொல்றவனும் தன் குறை தீர்வதற்காக திருநாமத்தை சொல்லுவான். எதை போலன்னு கேட்டா, அம்மாவை அடிக்கிறதான பாவியும் கை வலிச்சதுன்னாக்கா அம்மான்னு தான் சொல்லுவோம். அதே போல சொல்லி அந்த உத்தமனுடையதான பேர் பாடி அந்த இது சொன்னாக்க, நோன்பை நோன்போம்னாக்க நாட்டுக்கு வயல்லாம் செழிப்பா இருக்கும், பசுக்கள்லாம் செழிப்பா இருக்கும், நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்கும்ன்றதான அந்த விஷயத்தை சொல்றாங்க. மீதி விஷயத்தை நாளைக்கு ஸ்ரீரங்கபோது சத்தியத்து ஈசான பதாசிரியம் சிவச ஔஷதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசியம் சுண்டே நிமாந்த மகாதேசிகாய மகாசிண்டே ராமாவதாய மகாசிவத் யாமனே மகா சதமக மணிநீலா சாருதாரஸ்தா ஸ்தனபர முட்டாங்கி சாந்திரவாசல் சிந்து அலகர்ணி ஏகாங்கி சத்ய
कृष्णनाथा विकसद्विभूता विश्वजितात्मजाना श्रीमन्ये गोदायै मनोनन्दन यन्द्रमे नन्दनन्दन सुन्दर्ये गोदायै नित्यमङ्गलम् कर्तात्मिक सिंहाय कल्याण गुणसात्मे सुते वेंकटेशाय वेदान्तवर्गे नमः स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण मयि महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वेश्च पूर्वे राजाते चन्द्रतायास्तु मंगलाशासनवरैः मदाचार्य पुरोगमैः